நம்முடைய இரண்டாம் வலையமர்வை இறை வார்த்தை வாசிப்பு மற்றும் இறைவேண்டலோடு தொடங்குவோம். இறை வார்த்தை வாசிக்க திருமதி மோனா ரொசாரியோ அவர்களையும், இறைவேண்டல் செய்ய திருவாளர் ஜோசப் செல்லத்துறை அவர்களையும் அழைக்கிறேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். இறை வார்த்தை வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 22 31 முதல் 34 முடிய இறை வசனங்கள். சீமோனே சீமோனே, இதோ கோதுமையைப் போல் உங்களை புடைக்க சாத்தான் அனுமதி கேட்டிருக்கிறான். ஆனால் நான் உனது நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக மன்றாடினேன். நீ மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து என்றார் இயேசு. அதற்கு பேதுரு, ஆண்டவரே, உம்மோடு சிறையிடப்படுவதற்கும் ஏன் சாவதற்கும் நான் ஆயத்தமாய் உள்ளேன் என்றார். இயேசு அவரிடம், பேதுருவே, இன்றிரவு என்னை தெரியாது என மும்முறை நீ மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உனக்கு சொல்கிறேன் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நன்றி திருமதி மோனா ரொசாரியோ அவர்களே. திருவாளர் ஜோசப் செல்லத்துறை அவர்களை இறைவேண்டல் செய்ய அழைக்கிறேன். அன்பு தந்தையே இறைவா, உம் திருமகனுடைய உயிர்ப்பு பெருவிழாவுக்கான தயாரிப்பு காலமாகவும் உம்மை எங்கள் வாழ்வின் மையமாக மீண்டும் கொண்டு வருவதற்குமான காலமாகவும் இருக்கிற இந்த தவக்காலத்தில் உம் திருமகனின் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு பற்றிய மறையுண்மைகளை அறிவதற்காக இந்த வலையமர்வில் கூடி வந்துள்ள எங்களை ஆசீர்வதியும். இன்றைய நாளில் நாங்கள் கற்றுக்கொள்கிற பேதுரு என்னும் கதை மாந்தருக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். கலிலேய கடலோரமாய் நின்று கொண்டிருந்த இவரை உம் திருமகன் அழைத்து தம்மை பின்பற்றுமாறு பணித்தார். திருத்தூதராகவும் திருத்தூதரில் முதல்வராகவும் திகழ்கிற இவரே, நீ இறைமகனாகிய கிறிஸ்து என்று உம் திருமகனை பற்றிய நம்பிக்கையை அறிக்கை செய்தார். தன் வலுவின்மையில் இவர் உம் திருமகனை மறுதலித்தாலும் தன் கண்ணீரால் தன் பாவத்தை கழுவினார். பாறையாகிய இவர் மேல் உம் திரு அவையை கட்டி எழுப்ப திருவுளம் கொண்டீர். நாங்கள் உம் திருமகனை ஆண்டவராகவும் கிறிஸ்துவுமாகவும் அறிக்கையிடுகின்றோம். இந்த நம்பிக்கை அறிக்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கவும், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே என்று எங்கள் வாழ்வில் தொடர்ந்து நாங்கள் உம்மிடம் சரணடையவும் வரம் தாரும். நம்பிக்கையில் வலுக்குறைந்தவர்களுக்கு துணை நிற்கும் துணிவை எங்களுக்கு தாரும். உம் திருமகன் பிறந்த, வாழ்ந்த, பணி செய்த, இறந்து உயிர்த்த மண்ணில் அமைதியும் நீதியும் மனித மாண்பும் தங்கச் செய்யும். மனிதர்களாகிய நாங்கள் உம் இடத்தை எடுத்துக்கொள்ள துணியும் எங்களின் ஆணவத்தையும் தன்னலத்தையும் அகற்றியருளும். எங்கள் அன்றாட வாழ்வில் உம்மை பின்பற்றும் அருளை தாரும். பேதுருவின் வழித்தோன்றலாக திகழும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களை ஆசீர்வதியும். பாறை மேல் கட்டப்பட்டுள்ள உம் திரு அவை தொடர்ந்து அமைதியின் நீதியின் மனச்சான்றாக விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமீன். நன்றி திருவாளர் ஜோசப் செல்லத்துறை அவர்களே. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வலையமர்விற்குள் நாம் நுழையும் முன் நம் திருத்தந்தை 14ஆம் லியோ அவருடைய அழைப்பின் பேரில் அகில உலகத்தில் அமைதி நிலவ, குறிப்பாக மத்திய கிழக்கு பகுதியில் அமைதியும் நீதியும் மனித மாண்பும் காக்கப்பட ஒரு நிமிடம் மௌனமாக இறைவேண்டல் செய்வோம். நன்றி. அன்பிற்கினிய அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை, மதிய, காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்கின்றேன். எஸ்னி பிரைஸ் தவக்கால சிந்தனை 2வது வலையமர்விற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நாம் ஏற்கனவே இறைவேண்டல் வழியாக கேட்டது போல இன்றைய நாளில் நம்முடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர் பேதுரு, அவருடைய கண்ணீர். கடந்த வாரம் நாம் சிந்தித்தது போலவே இவரை பற்றி நற்செய்தி பதிவிலும் நற்செய்திக்கு வெளியே உள்ள பதிவுகளிலும் இவரை பற்றிய இவருடைய தாண்மை மற்றும் பணியை அறிந்து கொள்வதோடு இவர் நம்முடைய வாழ்க்கைக்கு விடுக்கும் சவால்களை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். இந்த அமர்விற்கு நான் உங்களை வரவேற்கின்ற வேளையில் இந்த அமர்வை பற்றிய ஒரு குறிப்பு. முதலில் 55 நிமிடங்கள் உரையும் தொடர்ந்து 30 நிமிடங்கள் கலந்துரையாடலும் நடைபெறும். கலந்துரையாடலுக்கான
ஏற்கனவே குறிப்பிட்டது போல நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை, உங்களுடைய கருத்துக்களை பதிய உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. இப்பொழுது என்னுடைய ஸ்கிரீனை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி. பேதுருவின் கண்ணீர், சூழல், பொருள், சவால். நம்ம கடந்த புதன்கிழமை நாம் சிந்தித்த யூதாஸ் என்ற கதை மாந்தர், யூதாஸின் முத்தம், சூழல், பொருள், சவால் என்று நாம் சப்டைட்டில் கொடுத்திருந்தோம். அதே சப்டைட்டில் தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுறோம். பேதுருவின் கண்ணீர் பற்றிய பாடச்சூழல், இலக்கிய சூழல், இறையியல் சூழல், அது தரக்கூடிய விவிலிய பொருள், வாழ்வியல் பொருள், நாம் இன்றைய நாளில் பெற்றுக்கொள்ளக்கூடிய சவால். இந்த 3 நிலைகளில் நான் உங்களோடு சிந்திக்க விரும்புகிறேன். முதலில் இதனுடைய கற்றல் வரைவு, தி அவுட்லைன் ஆஃப் த பிரசன்டேஷன். கற்றல் சூழல், எந்த ஒரு சூழல்ல நம்ம இந்த நிகழ்வை, பேதுருவின் கண்ணீரை சிந்திக்கின்றோம். இரண்டாவது, நற்செய்தி நூல்களில் பேதுரு. 2 பிரிவுகளாக நம்ம பிரிக்கிறோம். ஒத்தமைவு நற்செய்திகள் என்று சொல்லப்படக்கூடிய மத்தேயு, மார்க்கு, லூக்கா மற்றும் யோவான் நற்செய்தி. இந்த 2 பிரிவுகளில் பேதுரு என்ற கதை மாந்தர் எப்படி சித்தரிக்கப்படுகிறார். மூன்றாவது, திருத்தூதர் பணிகள் மற்றும் ஏற்றுக்கொள்ளப்படாத நூல்கள். அதாவது இயேசுவுடைய உயிர்ப்புக்கு பின் தொடக்க கால திரு அவை தொடங்குகிறது. அந்த தொடக்க கால திரு அவையின் தலைவராக, முன்னோடியாக திகழக்கூடிய பேதுரு, அவரை பற்றிய பதிவு திருத்தூதர் பணிகள், குறிப்பாக லூக்கா என்ற நற்செய்தியாளர் எப்படி தன்னுடைய 2வது நூலில் குறிப்பிடுகிறார். அதைத் தொடர்ந்து அதை ஒட்டி அல்லது அதற்கு பிற்பாடு எழுதப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்படாத நூல்கள், திரு அவையுடைய திருமறைக்குள் வராத அந்த நூல்களில் பேதுரு பற்றிய பதிவு என்ன என்பது 3. நான்காவது, பேதுரு கேள்விகளும் பதில்களும். நம்முடைய பேதுருவை பற்றி நம்ம நினைக்கும் போது சில கேள்விகள் வரும். அதில் அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி, எருசலேம் நகரம் தான் இயேசுவுடைய பணித்தலமாக இருந்தது. எருசலேம் நகரத்துடைய தலைவராக, திருச்சபையின் தலைவராக ஜேம்ஸ் இருந்தார், யாக்கோபு. ஆனால் யாக்கோபை விட்டுவிட்டு எப்படி பேதுரு முதன்மை இடம் பெற்றார், அல்லது ரோமை எப்படி முதன்மை இடம் பெற்றது என்ற ஒரு கேள்வி பல நேரங்கள் நமக்கு எழும். குறிப்பாக பிரிவினை சகோதரர்கள் ரோமை திருச்சபை பற்றி சொல்லும்போது, அல்லது திரு அவையுடைய தலைமை பீடமாகிய பேதுருவை பற்றி குறிப்பிடும்போது, திருத்தந்தை என்ற அந்த ஆஃபீஸ் ஆஃப் த சர்ச், அதை பற்றி குறிப்பிடும்போது அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, எருசலேம் திருச்சபை தான் உண்மையான திருச்சபை, ரோமை திருச்சபை அல்ல. அப்போ அந்த மாதிரியான கேள்விகளுக்கான ஒரு பதில், கேள்விகளும் பதில்களும். அடுத்து, பேதுரு நமக்கு யார்? இந்த பேதுரு என்ற கதை மாந்தர் நம்ம ஒரு கண்ணாடி போல எப்படி பிரதிபலிக்கிறார்? கடைசியாக இவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்வியல் பாடங்கள். இந்த 6 பிரிவுகளாக என்னுடைய உரையை நான் அமைத்துள்ளேன். முதலில் கற்றல் சூழல், அறிவு தேடல், பின்புலம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இது தவக்காலத்தின் ஆன்மீக முயற்சியும் அறிவு தேடலும். தவக்காலத்தில் ஆன்மீக முயற்சிகளோடு சேர்ந்து அறிவு தேடலாக நாம் விவிலியத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள கதை மாந்தர்களை பற்றி தெரிந்து கொள்வதுதான் இதோடைய முதல் சூழல், அறிவு தேடல். இரண்டாவதாக, இயேசுவுடைய பாடுகள் வரலாறு, குருத்து ஞாயிறு, புனித வெள்ளி, பேதுரு பற்றிய வர்ணனை. நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். யூதாஸை பற்றிய வர்ணனை பெரும்பாலும் எதிர்மறையாக இருக்கிறது. ஆனால் பேதுருவை பற்றி வரும்போது 2 நம்ம பார்க்கணும். எதிர்மறையான பதிவு, அதே மாதிரி நேர்முகமாக. எதிர்மறை என்று சொல்லும்போது அவருடைய அந்த மறுதளித்த செயல், அதை அடிக்கடி நாம் காட்டி அதை அடிக்கோடிட்டு காட்டுகிறோம். அதோடு சேர்ந்து அவருடைய மனமாற்றத்தை நாம் முன்னிறுத்தி வைக்கிறோம். மனமாற்றத்தோடு சேர்ந்து முன்னிறுத்துவதோடு உயிர்ப்பு கதையாடல் வரும்போது பேதுருவுடைய நிகழ்வு, குறிப்பாக பேதுரு வெற்று கல்லறை போய் சந்தித்தது உயிர்ப்பு ஞாயிறு என்று நாம் வாசிக்கக்கூடிய வாசகமாக இருக்கிறது. அப்போ எதிர்மறையாக நாம் 2 அல்லது 3 நாட்கள் சிந்தித்தால் கூட, அதாவது குருத்து ஞாயிறு, பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, பெரிய சனி அல்லது உயிர்ப்பு ஞாயிறு என்று வந்தவுடன் நேர்முகமான ஒரு பார்வையை நாம் பெற்றுக்கொள்கிறோம் பேதுருவை பற்றி. அப்போ 2 வகையான பதிவுகள் இருக்கு. அந்த 2ஐயும் நாம் எப்படி, 2மே முரண்களா அல்லது 2ஐயுமே காம்ப்ளமெண்ட் பண்ணி ஒன்றை ஒன்று பொருந்துவதாக பார்ப்பதா, அது 2வது சூழல். மூன்றாவதாக, சூழலோடு சமரசமா எதிர்வினையா. இன்னைக்கு பலர் நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இன்னைக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கு, ஒரு சூழல். இப்போ எடுத்துக்காட்டா பேதுரு இயேசுவை மறுதளித்த சூழல். அந்த சூழல் என்ன அப்படின்னா, அவரை சுற்றி இருக்கிற பேதுரு மறுதளிக்கிற அந்த சூழல். இப்ப தெரியுதா உங்களுக்கு கற்றல் சூழல்? Yes, Father. நன்றி நன்றி நன்றி. மூன்றாவதாக, சூழலோடு சமரசமா எதிர்வினையா.
அதாவது நம்ம பேதுருவை பல நேரங்களில் அவரை காட்சிப்படுத்தும் போது அவர் ஒரு சூழல் கைதி. அவர் அந்த இயேசுவை மறுதலித்த மறுதலித்த அந்த இடம் அவர் சூழல் கைதியாக மாறிவிட்டார் என்ற ஒரு நிலையில நாம் அவரை புரிந்து கொள்கிறோம். அப்ப சூழலோடு சமரசம் செய்து கொள்வதா அல்லது எதிர்வினை ஆற்றுவதா? இப்ப எடுத்துக்காட்டா இன்றைக்கு உள்ள திடீரென்று வரக்கூடிய இந்த அமைதியற்ற ஒரு சூழல், ஒரு போர் சூழல். இந்த சூழல்ல நம்ம ஒரு கிறிஸ்தவராக பதில் கொடுக்கணும் அல்லது எதிர்வினை ஆற்றணும். பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த சூழலோடு நம்ம ஒத்து போய் விடுவோம், சமரசம் செய்து கொள்வோம், இந்த உலகம் என்ன சொல்லுகிறதோ அதுபடி கேட்டுடன் நம்ம அமைதி காக்கிறோம். சில நேரங்களில் எதிர்வினை ஆற்றுகிறோம். பேதுருவுடைய அந்த அந்த அவர் மறுதலித்த ஒரு நிகழ்வு சமரசத்திற்கும் எதிர்வினைக்குமான ஒரு போராட்டமாக இருக்கிறது. அது நம்முடைய வாழ்வியல் சவால் வரும்போது நம்ம பார்ப்போம். அடுத்து மீன் பிடிப்பவரிலிருந்து மனிதரை பிடிப்பவராக மாறுகிறார். இது ஒரு நல்ல பாடம். அதாவது இயேசு தம் திருத்துதர்களை தேர்ந்தெடுக்கும் போதெல்லாம் அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதை பார்க்கவில்லை, மாறாக எப்படி அவர்கள் மாறுவார்கள் அதை பார்க்கிறார். அதைத்தான் இன்னைக்கு மேலாண்மையில் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, மேனேஜ்மெண்ட்ல இட் இஸ் நாட் வாட் வி ஆர் பட் வாட் வி பிகம். நம்ம எப்படி இருக்கிறோம் அல்ல, எப்படி மாறுகிறோம் என்பதில் தான் நம்முடைய மதிப்பு இருக்கு. அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு பால். நம்ம ஒரு பாலை 1 லிட்டர் நம்ம ஒரு பால் வாங்குறோம் அப்படின்னா அது 50 ரூபாய். ஆனால் அதே 1 லிட்டர் பாலை நம்ம ஒரு வெண்ணெயாக, தயிராக, நெய்யாக மாற்றி வாங்கும்போது அதோடைய மதிப்பு ரொம்ப கூடுகிறது. அப்போ ஏன் அதனுடைய மதிப்பு கூடுதுன்னா, அதுவும் 1 லிட்டர் தான், 1 லிட்டர் பால் தான். ஆனால் அது மாறும் போது அதோடைய மதிப்பு மாறுகிறது. இன்னொரு எடுத்துக்காட்டமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு இரும்பு இரும்பு நம்ம 1 கிலோ வாங்குறோம். 1 கிலோ இரும்பு ஒரு 500 ரூபாய் நம்ம வைத்துக்கொள்ளோம்னா, அதே இரும்பை குதிரை லாடமாக மாற்றலாம் அல்லது ஒரு செயினாக மாற்றலாம். கடைசியில் அது டங்ஸ்டன், பல்பில் இருக்கக்கூடிய டங்ஸ்டன் மெல்லிய இலையாக நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா அதோடைய மதிப்பு 1 கிலோ டங்ஸ்டன் ஏறக்குறைய 3 லட்சம். அப்போ 1 கிலோ இரும்பு தான், ஆனால் மாறக்கூடிய அந்த நிலையில் அதோடைய மதிப்பு கூடுகிறது. இப்போ பேதுரு மீன் பிடிப்பவராக இருக்கிறார், மனிதரை பிடிப்பவராக மாறுகிறார், மதிப்பு கூடுகிறது. நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்ம இருத்தல்லே நம்ம தங்கி விடுகிறோம், ஆனால் நம்முடைய மதிப்பு மாறக்கூடியது என்பதை பேதுரு மிக அழகாக கற்றுக் கொடுக்கிறார். கடைசியாக பேதுரு பவுல் இறையியல் முரணாக பல நேரங்களில் நம்ம பார்க்கிறோம். எடுத்துக்காட்டா பேதுரு பவுலுடைய திருநாள் கொண்டாடப்படும் போது கூட நம்ம பார்ப்போம், பேதுரு அடிக்கடி குறிப்பிடப்படுவது பேதுரு யூதர்களுக்கு என்றும் பவுல் பிறவினத்தாருக்கு நற்செய்தி அறிவித்தார். அதே மாதிரி இறையியல் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது பேதுரு அதிகமாக சட்டம் சார்ந்த அல்லது திருச்சட்டம் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போலவும், பவுல் அனைத்தையும் மீறுவது போல ஒரு வகையான ஒரு மீறல் இருக்கும், ஒரு வகையான ஒரு கிளர்ச்சி அல்லது ஒரு எதிர்ப்பு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபராக நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இறையியல் முரணை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? இந்த 2 பேருமே 2 தூண்களாக திருச்சபைக்கு இருக்கிறாங்க. இந்த 2 தூண் நாம் எப்படி புரிந்து கொள்வது? இதுதான் நம்மளுடைய இன்றைய கற்றல் சூழல். இரண்டாவதாக, நற்செய்தி நூல்களில் பேதுரு. ஒத்தமைவு நற்செய்திகள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா எப்படி பதிவு செய்கிறார்கள்? முதற் சீடர் அழைக்கப்படுதல், அதை பதிவு செய்கிறாங்க எல்லா 3 நற்செய்தியாளர்களுமே. அதில் முதற் சீடராக அழைக்கப்படுபவர் பேதுரு. அடுத்ததாக திருத்துதர் பட்டியல் முதல் பெயராக மத்தேயு பதிவு செய்கிறார். பேதுரு தண்ணீர் மேல் நடத்தல், அதை மத்தேயு மட்டும்தான் பதிவு செய்கிறார். இயேசு தண்ணீர் மேல் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை பார்க்கும்போது இதை பற்றி விளக்கக்கூடிய பேராயர் ஃபுல்டன் ஷீன் என்ன சொல்றார் அப்படின்னா, பேதுரு மீன் பிடிக்கக்கூடியவர், இயல்பாகவே கடலோடு நெருக்கம் கொண்டவர், மீன்பிடி தொழில் செய்பவராக இருப்பதனால திருத்துதர் பட்டியல் முதல் பெயர், அடுத்து பேதுரு தண்ணீர் மேல் நடத்தல். இந்த நிகழ்வை பற்றி எழுதக்கூடிய பேராயர் ஃபுல்டன் ஷீன், இயல்பாகவே பேதுரு மீன் பிடிக்கக்கூடிய தொழில் செய்பவராக இருக்கிறார். அவருக்கு அந்த கலிலேய கடல் நன்றாக தெரியும், நீச்சல் தெரிஞ்சவராக இருப்பார். ஏன் இவர் மூழ்கினார் அப்படி பார்க்கும்போது ஃபுல்டன் ஷீன் இந்த நிகழ்வை பற்றி குறிப்பிடும்போது, கடவுளுக்காக வீணாக்குதல், அதாவது இயேசு தன்னுடைய கையை பிடிக்குமாறு தனக்கு தெரிந்த அந்த நீச்சலை கூட அவர் கைவிடுகிறார் என்று அவர் பதிவு செய்கிறார். இதை பற்றிய ஒரு பதிவை நம்ம அடுத்த வாரம் பார்க்கும்போது மகதலா மரியாவை பற்றியும் அவர் அதே மாதிரி தான் எழுதுவார். அந்த நறுமணத்தை அவர் வீணாக்குகிறார். அப்ப கடவுளுக்காக வீணாக்குதல் என்ற ஒரு பார்வையில இதை ஃபுல்டன் ஷீன் பார்க்கிறார். இதை பற்றி நம்ம பெரும்பாலும் இந்த பேதுரு தண்ணீர் மேல் நடக்கக்கூடிய நிகழ்வை பார்க்கும்போது அவருடைய பார்வை இயேசு மேல இருந்த வரைக்கும் அவர் தண்ணீர் மேல் நடக்கிறார்.
அவருடைய பார்வை அலைகள் பக்கம் திரும்பும்போது அவர் மூழ்கத் தொடங்குகிறார் என்று சொல்லி நம்பிக்கையை நாம் அடிப்படையாக கற்றுக்கொள்கிறோம். அடுத்ததாக பேதுருதான் நம்பிக்கை அறிக்கை செய்கிறார். அதாவது நீரே இறைமகன், இந்த உலகிற்கு வரவிருந்த கிறிஸ்து என அடிப்படையான ஒரு நம்பிக்கை அறிக்கையை திருத்துதர்கள் சார்பாக செய்கிறார் பேதுரு. அந்த இடத்தில்தான் உன் பெயர் பாறை, உன்மேல் திரு அவையை கட்டுவேன் என்று மத்தேயு நற்செய்தியாளர் மிக அழுத்தமாக அங்கே பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம். இதை பற்றி பிரிவினை சகோதரர்கள் குறிப்பிடும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பேதுருவுடைய நம்பிக்கை அறிக்கையில தான் ஆண்டவராகிய கடவுள் திருச்சபையை கட்டுகிறார். ஆக நம்பிக்கை அறிக்கை தான் முக்கியமே தவிர பேதுரு முக்கியமல்ல, பாறை முக்கியமல்ல என்று அவர்கள் சொல்றாங்க. ஆனா நம்ம கிரேக்க பாடத்தின் அடிப்படையில பார்க்கும்போது இங்கே இயேசு பேதுருவின் மேல் தான் கட்டுகிறார், பேதுரு அறிவித்த நம்பிக்கை அறிக்கையின் மேல் அல்ல. அடுத்து இதே பகுதியில தான் பேதுரு இயேசுவை உமக்கு வேண்டாம், சிலுவை வேண்டாம் என்று சிலுவையை தடை செய்கிறார். அந்த சிலுவை தடை செய்த ஒரு நிகழ்வில் இயேசு மிகவும் மிகவும் அவரை சாத்தான் என்று அழைக்கக்கூடிய அளவிற்கு, அப்பாலே போ சாத்தானே, உன்னுடைய எண்ணங்கள் கடவுளுடைய எண்ணங்கள் அல்ல. அதுக்கு முந்தின பகுதியில தான் வந்து ரொம்ப பாசிட்டிவா சொல்லுவார். ஆனா உடனடியாக அவரை சாத்தானே என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கிறோம். அடுத்து இயேசுவுடைய தோற்ற மாற்றம். அதுல 3 திருத்தூதர்கள் கூட இருக்கிறாங்க, பேதுரு, யாக்கோபு, யோவான். இதுல பேதுரு அந்த 3 பேர் சேர்ந்து அந்த 2 பேருடைய சார்பாக இவர் பேசுகிறார், நாம் இங்க இருப்பது எத்துணை நன்று. அதை பேதுருவுடைய அந்த குரலை பல நேரங்கள்ல இயேசுக்கு வைக்கப்பட்ட ஒரு சோதனை என்று புரிந்து கொள்றோம். அதைத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விளக்கும் போது என்ன சொல்வார், பேதுருவுடைய இந்த சோதனை என்ன அப்படின்னா, மலை மேலே இருந்து விடலாம் என்று ஒரு ஒரு ஃப்ரீஸ் பண்றது, அந்த நிகழ்வை ஃப்ரீஸ் பண்ணி அங்கே இருந்து கொள்ளலாம். அதை பற்றி அவர் திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லும்போது, பல நேரங்களில் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இதே ஒரு சோதனை இருக்கு. அதை சொல்லிவிட்டு அவர் ஒரு அழகான மெட்டஃபர் பயன்படுத்துவார். நம்ம எல்லாருமே சில நேரங்களில் பால்கனி கிறிஸ்டியன்ஸ், பால்கனியில இருந்து நம்ம பார்க்கக்கூடிய உலகத்தை பார்க்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நம்ம வந்து கீழே இறங்கி வரணும். இப்போ மேலே நிற்கிறது மட்டுமல்ல, கீழே இறங்கி வரணும் என்பது திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய அழைப்பு. அதைத்தான் இயேசுவும் உடனடியாக அந்த பேதுருவுடைய அந்த சொல்லுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அவர் கீழே கூட்டி வருகிறார். கடைசியாக குழும உரை மத்தேயு நற்செய்தியில பார்க்கிறோம், கம்யூனிட்டி டிஸ்கோர்ஸ். அதுல எத்தனை முறை மன்னிப்பது, 7 முறையா என்ற ஒரு கேள்வியை கேட்கக்கூடியவர் பேதுரு. இந்த நிகழ்வில் வந்து பேதுரு மன்னிக்கப்பட்ட அந்த நிகழ்வை நம்ம பின்புலத்துல வைத்துக்கணும். ஏன்னா பேதுருவை இயேசு மன்னிக்கிறார். அப்ப பேதுருவுக்கு இயேசுடைய மன்னிப்பு கிடைத்த அந்த அனுபவத்துல அவர் கேட்டதாக பின்னாட்களில் இந்த மத்தேயு நற்செய்தியாளர் பதிவு செய்வதாக அறிஞர்கள் கூறுகிறார். இதான் ஒத்தமைவு நற்செய்திகள் பேதுருவை பற்றி குறிப்பிடக்கூடிய விளக்கம். அடுத்ததாக தொடர்ந்து மத்தேயிலிருந்து மார்க்கில் பார்க்கும்போது உம்மை மறுதலியேன் என்று மிகவும் அழுத்தமாக சொல்லுகிறார், மறுதலிப்பு. மார்க் வந்து பேதுருவுடைய சீடர், அதனால பேதுருவுடைய இல்லத்தில் இயேசு இருந்ததாக மார்க் பதிவு செய்கிறார். அதே மாதிரி யாயிரின் மகள் உயிர் பெறும் நிகழ்வில் பேதுரு இருக்கிறார். நாங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றினோம் என்று பேதுரு அறிக்கையிடுகிறார். கெத்சமேனி தோட்டத்தில் பேதுருவுடைய உடனிருப்பு. அதே மாதிரி 2 முறை சேவல், 3 முறை மறுதலிப்பு. இந்த நிகழ்வை நம்ம பின்னால பார்ப்போம். இது மார்க் நற்செய்தியில் மட்டும்தான் குறிப்பிடுகிறார். மற்ற நற்செய்திகள் நாம பார்ப்போம், 1 முறை தான் சேவல் கூவும். மார்க் நற்செய்தியில மட்டும்தான் 2 முறை சேவல் கூவும், பேதுரு 3 முறை மறுதலிப்பார். ஏன் மார்க் மட்டும் இதை இப்படி பதிவு செய்கிறார் என்பது நம்ம இன்றைய நாள்ல மிக முக்கியமாக பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அடுத்ததாக தொடர்ந்து பேதுருவிடமும் மற்ற சீடர்களிடமும் சொல்லுங்கள் அப்படி என்று நம்ம மார்க் நற்செய்தியில மட்டும்தான் உயிர்த்த ஆண்டவர் குறிப்பிடுவார், பேதுருவுடைய பெயரை சொல்லி. இப்ப பேதுருவுடைய முதன்மை மார்க் குறிப்பிட, ஏன்னா மார்க் வந்து பேதுருவுடைய சீடர்னால அந்த பேதுருவுடைய ஒரு பாசிட்டிவான பிரசன்டேஷன் நம்ம அங்கே உயிர்ப்பு நிகழ்வுல பார்க்க முடியும். மற்ற நற்செய்தி நூல்களில் பேதுரு பற்றிய பெயர் இருக்காது. ஆனால் மார்க் நற்செய்தியாளர் பேதுருவிடமும் மற்ற சீடரிடம் சொல்லுங்கள் என்று இயேசு சொல்வதாக பதிவு செய்கிறார். அடுத்து லூக்கா நற்செய்திக்கு வரும்போது அங்கேயும் ரொம்ப பாசிட்டிவான பிரசன்டேஷன். ஏன்னா லூக்கா வந்து திருத்துதர் பணிகளை எழுதுகிறார். திருத்துதர் பணிகள் முழுக்க முழுக்க பேதுருவுடைய பாசிட்டிவ் ரெப்ரசன்டேஷன், நேர்முகமாக எப்படி அவர் திரு அவையை நகர்த்தி கொண்டு போகிறார். அந்த வகையில் அது ரொம்பவே ரிஃப்ளெக்ட் ஆகுது லூக்கா நற்செய்தியிலையும். குறிப்பாக மிகுதியான மீன்பாட்டை காணுகிறார், கண்டவுடன் ஆண்டவரே என்னை விட்டு அகலும் என்று பதிவு செய்கிறார். இது பல நேரங்கள் எப்படி குறிப்பிடப்படுதுன்னா, யோவான் நற்செய்தியில பார்ப்போம், உயிர்த்த ஆண்டவர் சீடர்களை சந்திப்பார். அதாவது அவர்கள் திபேரிய கடல்ல மீன் பிடிக்க போயிடுவாங்க பேதுருவோட சேர்ந்து உயிர்ப்புக்கு பிற்பாடு. அப்ப அங்க வரக்கூடிய இயேசு, உங்கள் பிள்ளைகளே அப்பம் ஒன்றும் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி அவர்களுக்கு மீன்கள் ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சொல்லி மீன்களை பழுகச் செய்வார். அந்த நிகழ்வு நம்ம பார்க்கும்போது
அங்க மிகுதியான மீன்பாடை கண்டு உடனடியாக பேதுரு குதித்து, அவர் ஏறக்குறைய நிர்வாணமாக இருப்பார், ஒரு துண்டை மட்டும் கட்டிக்கொண்டு கீழே குதித்து ஓடி வருவார். அப்ப அதே நிகழ்வு தான். அப்போ உயிர்ப்புக்கு பின்னால நடந்த ஒரு நிகழ்வை உயிர்ப்புக்கு முன்னால லூக்கா பதிவு செய்கிறார் என்பது ஆராய்ச்சியாளருடைய கருத்து. ஆனா இங்க நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? ஆண்டவரே என்னை விட்டு அகலும் பாவி என குறிப்பிடுவார். அப்ப இயேசுவை இப்பதான் முத பார்க்கிறாரு லூக்கா. அப்ப எந்த ஒரு அர்த்தத்துல ஆண்டவரே பாவி என்னை விட்டு அகலும், அந்த அந்த வேர்ட்ஸ் தான் நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் உருவாக்கும். அந்த பாவம் என்று பேதுரு எதை நினைக்கிறார்? தான் இயேசுவை மறுதலித்ததை. அப்ப மீன்பாட்டை கண்டு இயேசுவை பின்தொடரக்கூடிய அந்த நிகழ்வு லூக்கா நற்செய்தியில இருக்குது. ஆக்சுவலா அந்த நிகழ்வு பின்னால நடந்ததை முன்னால லூக்கா பதிவு செய்கிறார் என்று நாம புரிந்து கொள்ளலாம். அடுத்து பேதுருவுக்கான இயேசுவின் இறைவேண்டல். இதை நம்ம லூக்கா நற்செய்தியில மட்டும்தான் பார்க்கிறோம். சீமோனே சீமோனே, இதோ கோதுமையைப் போல் உங்களை புடைக்க சாத்தான் அனுமதி கேட்டிருக்கிறான். ஆனால் நான் உனது நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக மன்றாடினேன். நீ மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து அப்படின்னு இயேசு பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். இங்க மூன்று மூன்று வாக்கியங்கள் இருக்கு. முதல்ல சீமோனே சீமோனே, அதாவது அவருடைய அழைப்புக்கு முந்தைய பெயர். அழைப்புக்கு முந்தைய பெயர் சீமோன், அழைப்புக்கு பிந்தைய பெயர் கேஃபா அல்லது பேதுரு. அப்ப பெயர் மாற்றம் என்பது அழைத்தல் மாற்றம்னு புரிந்து கொள்வோம். அப்ப சீமோனே சீமோனன் கூப்பிடும்போது ஒரு நெருக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வெளிநாடுகள் நம்ம பார்ப்போம், ஃபர்ஸ்ட் நேம் வச்சு கூப்பிடுறது, சர்நேம் வச்சு கூப்பிடுறது. சர்நேம் வச்சு கூப்பிடுறதுன்னு சொல்லும்போது அதை ரொம்ப ஃபார்மலா நம்ம ஒரு அட்ரஸ் பண்ணும்போது, ஆனா எப்போ ஒருத்தர் ஃபர்ஸ்ட் நேம்ல நம்ம கூப்பிடுறோமோ அவருக்கு நமக்குமான ஒரு நெருக்கம். அப்ப சீமோனே சீமோனே என்று இயேசு கூப்பிடக்கூடிய இந்த நிகழ்வு சீமோனுக்கும் பேதருக்குமான நெருக்கத்தை காட்டுகிறது. அதே மாதிரி ஒட்டுமொத்தமாக திருத்துதர்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு வகையான துன்பம். கோதுமையை போல் உங்களை புடைக்க சாத்தான் அனுமதி கேட்டிருக்கிறான். அதாவது ஒரு வகையான துன்பம், அந்த துன்பத்தை சாத்தான் உங்க எல்லாருக்குமே தரப்போகிறான் என்று அனைவருக்குமான ஒரு விதியை அவர் நிர்ணயிக்கிறார். அடுத்து உனது நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக மன்றாடினேன் என்று 2வது வாக்கியத்துல நேரடியாக சீமோன்ட்ட மட்டும் பேசுகிறார் இயேசு. உனது நம்பிக்கை. அப்ப நம்பிக்கை தளர்வு வரும் என்பது இயேசு இங்க முன்கூட்டியே அறிவிப்பதாக இருக்கிறது. அதாவது இயேசுவை மறுதலிக்கக்கூடிய அந்த நிகழ்வு. அடுத்து மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து. இந்த மனம் திரும்புதலை 3 வகை நம்ம பார்க்கலாம். ஒன்று, அவர் மறுதலித்தவுடன் இயேசுவை உடனடியாக பார்த்தது, திரும்புகிறார், அவருடைய மனம் திரும்புகிறது, அது ஒன்று. 2வது உயிர்ப்பு அனுபவம், கண்டார் நம்பினார், வெற்று கல்லறை வந்து ஒரு மனம் திரும்புதல் அனுபவம். 3வது பெந்தெக்கோஸ்தே அனுபவம். இந்த 3 அனுபவங்களை இயேசு இங்கே முன்குறிக்கிறார். ஆக மனம் திரும்புதல் என்பது வெறும் கண்ணீர் வடித்தவுடன் அவர் மனம் திரும்பியது மட்டுமல்ல, அடுத்ததாக வரக்கூடிய உயிர்ப்பு அனுபவம், கடைசியாக பெந்தெக்கோஸ்தே. ஏன்னா பெந்தெக்கோஸ்தேக்கு அப்புறம் தான் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து, முழுமையாக திருத்துத தலைவர் என்ற ஒரு நிலைக்கு பேதுரு வருகிறார். அப்ப இதை ஏறக்குறைய லூக்கா ஒரு இறையியலாக்கம் செய்து இதை எழுதுகிறார் நம்ம பார்க்கலாம். அதாவது திருத்துதர் பணிகளை எழுதியதோட பின்புலத்துல இதை எழுதுகிறார். இந்த பகுதியை நம்ம லூக்கா நற்செய்தியில மட்டும்தான் பார்க்கிறோம். இது ஒத்தமைவு நற்செய்திகள். இதுல இருந்து நம்ம யோவான் நற்செய்தி, த 4th Gospel, 4வது நற்செய்திக்கு வருவோம். இதுல 3வது சீடர் தான் பேதுரு. முதல்ல வந்து திருமுழுக்கு யோவானுடைய 2 சீடர்கள் இருக்கிறாங்க. அதுல ஒருவருடைய பெயர் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கு, அந்திரேயா. இந்த 2 பேரும் தான் முதல்ல இயேசுவை தேடி போறாங்க. இயேசுவை பின்பற்றி போகும்போது என்ன தேடுகிறீர்கள் அப்படின்னு இயேசு கேட்கிறாரு. நீர் எங்கே தங்கி இருக்கிறீர், வந்து பாருங்கள் அப்படிங்கிறார் இயேசு. இவங்க போய் பார்க்குறாங்க. அவர்கள் ஒருவர் அந்திரேயா. அந்த அந்திரேயா தன் சகோதரர் சீமோன் பேதுருவிடம் போய் நாங்கள் மெஸ்ஸியாவை கண்டோம் அப்படிங்கிறார். அப்ப 3வது நபர் தான் பேதுரு, எங்க யோவான் நற்செய்தியில. ஆனா அடுத்த பேதுருவை பார்த்தவுடன் இயேசு என்ன சொல்கிறார்? நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேஃபா எனப்படுவாய். கேஃபா என்றால் பாறை என்ற உடனடியாக அவரை மொழிபெயர்க்கிறார் யோவான். அடுத்து நாங்கள் யாரிடம் போவோம், வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று யோவான்ல வாழ்வு தரும் உணவு நானே பேருரைக்கு பின்பாக நம்பிக்கை அறிக்கையை நம்ம இங்க பார்க்கிறோம். பேதுரு இந்த நம்பிக்கை அறிக்கை செய்கிறார். அடுத்து பாதம் கழுவ இயேசுவை தடை செய்கிறார். அதாவது நீர் என்னுடைய பாதங்களை கழுவ நான் அனுமதிக்க மாட்டேன். இதை நம்ம பார்க்கும்போது ஒரு மாஸ்டர் சர்வெண்ட். பேதுரு வந்து தன்னுடைய ஒரு மாஸ்டராக இயேசுவை பார்க்கிறார். தலைவர் வந்து ஒரு அடிமையுடைய செயலை செய்யக்கூடாது என்பது பேதுருவுடைய சமகாலத்து யூத புரிதல். அந்த புரிதல் அடிப்படையில் தடை செய்கிறார். ஆனால் இயேசு அதற்கான விளக்கம் கொடுத்தவுடன் என்னுடைய பாதங்களை மட்டுமல்ல என்னுடைய உடலையே கழுவும். அப்பதான் சொல்வாரு இயேசு, நீ முழுமையாக தூய்மையாக இருக்கிறவர், பாதங்களை கழுவினால் மட்டும் போதும்,
ஆனால் உங்களில் அனைவரும் தூய்மையாகலை என்று யூதாசை பற்றிய ஒரு குறிப்பு அங்கே வருகிறது. இங்கே பாதம் கழுவுவதை தடை செய்கிறார். அடுத்து வாளால் மால்குவின் காதை வெட்டுகிறார். இது யோவான் நற்செய்தியில் பார்க்கிறோம். பேதுரு வாளை உருவி அங்கு தலைமை சங்கத்திலிருந்து வந்த தலைமை குருவுடைய உறவினர் மால்கு உடைய காதை வெட்டுகிறார். இங்க நமக்கு ஒரு கேள்வி வரும். பேதுரு முழுக்க முழுக்க ஒரு மீன்பிடி தொழில் செய்தவர். அவர் வாள் ஏந்தி இருக்க வாய்ப்பில்லை. இப்ப அந்த வாள் ஏந்துதல் என்பது பின்னால நம்ம புரிந்து கொள்வோம் எதற்காக இயேசுவை மறுதளித்தார். அப்ப பேதுரு எப்படி வாளேந்த துணிந்தார்? ஏன்னா வாளேந்துதல் என்பது அந்த காலத்துல அதாவது இயேசுடைய சமகாலத்துல இருந்த தீவிரவாதிகள் அந்த குழுவினர் தான் வாளேந்தினர். யூதாசு வாளேந்தர். ஏன்னா யூதாஸ்ல சிக்கார் சிக்காருங்கிறவர் வாள் ஏந்த அதுல இருந்து வரக்கூடியதான் இஸ்காரியோத்து நம்ம பார்த்தோம். அப்ப வாள் ஏந்த தெரிந்தவர் யூதாஸ். ஆனா இங்க பேதுரு வாள் ஏந்தி மால்குடைய காதை வெட்டுகிறார். யோவானுடைய பரிந்துரையில் தலைமை குருவின் இல்லத்திற்கு நுழைகிறார். அதாவது இயேசுவை கைது செய்து கொண்டு போய்விடுறாங்க. போயிட்டு போகும்போது கூடவே யோவான் போயிடுறார். போன பிற்பாடு தலைமை குருவுடைய அந்த இருப்பிடத்திற்குள் அனுமதி மறுக்கப்படுகிறது. அப்ப இவர் ரெக்கமெண்ட் பண்ணி கூட்டிட்டு போறார். அப்ப இதை நம்ம ஒரு இறையியல் நிகழ்வாக தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா இப்ப இயேசு மட்டும் பாடுகள் அனுபவிக்க தயாராக இருக்கிறார் தலைமை குருவுடைய இல்லத்துல, அடுத்து பிலாத்தோட அரண்மனையில. இப்ப கூடவே யார் போறா? இப்ப உள்ள நிகழ்வுப்படி யோவான் மட்டும்தான் போறார். ஆனா யோவான் என்ன செய்யறார்? பர்பஸா பேதுருவை உள்ளே கூட்டி போகிறார். ரெண்டு விஷயம். ஒன்று நம்ம இணைச்சட்ட நூலின்படி எந்த ஒரு விஷயத்துக்குமே 2 சான்றுகள் தேவை. அதாவது இயேசுடைய பாடுகளுக்கு நாங்கள் 2 பேரும் சான்று என்று சொல்வதற்காக யோவானும் பேதுருவும் அங்கே நிற்கிறார்கள். ஒன்று. ரெண்டாவது, பேதுரு வரக்கூடிய தொடக்க கால திருஅவையுடைய தலைவராக இருப்பார். தலைவராக இருந்த இந்த நபர் முழுக்க முழுக்க இயேசுடைய பாடுகள்ல உடன் இருந்தார் என்று காட்டுவதற்காகத்தான் யோவான் பேதுருவை உள்ளே கூட்டிச் செல்கிறார். அப்ப 2 இறையியல் காரணங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அடுத்து கண்டார் நம்பினார். அந்த நிகழ்வுல நம்ம பார்க்கிறோம். வேகமாக யோவான் ஓடுகிறார். ஓடி கல்லறைக்குள் நுழையாமல் நிற்கிறார். பின்னால் வந்த பேதுரு உள்ளே முதலில் நுழைகிறார். இப்படியாக அந்த பெட்ரைன் பிரைமசி, பேதுருவுடைய முதன்மை நிலையை 2வது நிகழ்வாக கண்டார் நம்பினார் நிகழ்வை நாம் பார்க்கிறோம். கடைசியாக நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று 3 முறை இயேசு தன்னுடைய உயிர்ப்புக்கு பிற்பாடு பேதுருவோடு உரையாடுகிறார். எப்படி 3 முறை மறுதளித்தாரோ அதே மாதிரி 3 முறை அன்பு செய்வதாக அவர் வாக்களிக்கிறார். கடைசியில் அவர் சொல்லக்கூடிய அந்த வாக்குறுதி உண்மையிலே மிகவும் ஒரு பாராட்டுதற்குரியது, நமக்கு ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கக்கூடியது. ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, உமக்கு லார்ட் யூ நோ எவ்ரிதிங். முழுமையாக தன்னை அறிந்த ஒருவராக அவர் சரணடைவதை நம்ம பார்க்கிறோம். கடைசியாக அந்த ஒரு நிகழ்வு வரும். அதுல நீ இளமையாக இருந்த போது அப்ப வரும்போது அடுத்து அவர் பேதுரு யோவானை பார்த்து கேட்பார், இவருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது அதை பற்றி நீ ஒன்று பொருட்படுத்திக் கொள்ள, நீ என்னை பின்தொடர். கடைசியாக பேதுருவுக்கும் இயேசுவுக்குமான ஒரு உரையாடல், நீ என்னை பின்தொடர், அதோட முடியும். இந்த பின்தொடர் என்ற வார்த்தை வச்சுதான் நம்முடைய கார்டினல் ராட்சிங்கர் திருத்தந்தை மறைந்த திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுலுடைய அந்த இறுதி திருப்பலியில, பிரியாவிடை திருப்பலியில அந்த மறைவுரை ஆற்ற நீ என்னை பின்தொடர் முழுக்க முழுக்க இறையியலாக்கம் செய்து திருத்தந்தை பெனடிக்ட் 16 அதாவது கார்டினல் ராட்சிங்கரா இருந்த போது ஆற்றிய அந்த மறைவுரையில நம்ம பார்க்க முடியும். அப்ப முழுக்க முழுக்க பின்தொடர். அதான் பேதுருட்ட இயேசு பேசிய முதல் வார்த்தை, கடைசி வார்த்தை. கலிலேய கடல்ல நின்றுக்கிட்டு போது பக்கத்துல நின்றுக்கும் போது என்னை பின்தொடர் என்று முதல்ல சொன்னதும் கடைசியில் சொன்னது மட்டும்தான். அப்ப அந்த பின்தொடர் என்ற அந்த பயணம் முதல்ல தொடங்குது, கடைசியில முடிவடைது இயேசுல. அப்ப அந்த இடையில இந்த 2 கட்டளைகளுக்கு இடையில உள்ளதான் அவருடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில ஏற்றமும் தாழ்வும் மாறி மாறி கொண்டே வருவதை நாம பார்க்கிறோம். இப்படியாக நற்செய்தி நூல்கள் யோவான் நற்செய்தி வரை நாம பேதுரு என்ற கதை மாந்தரை முன்னிறுத்தி காட்டுகின்றன. அடுத்து 3வதாக மற்ற நூல்கள் என்ன காட்டுகின்றன? திருத்தூதர் பணிகள் நாம தொடங்குவோம். இயேசுவின் இடத்தில் நின்று புதிய சீடரை இணைக்கிறார். இதான் ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன்னா இப்ப இயேசு இல்லை, உயிர்த்து விண்ணேற்றம் அடைந்து விட்டார். இப்ப 11 பேர் தான் இருக்கிறாங்க. 12வது நபராக மத்தியாவை சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வை யார் முன்னெடுக்கிறார் என்றால் திருத்தூதர் பேதுரு. அங்கிருந்து அன்னை கன்னிமரியா முன்னெடுக்கல, அல்லது திரு அவைக்கு அன்னைக்கு எருசலேம்ல தலைவராக காட்டப்பட்ட யாக்கோபு முன்னிருக்கல. ஏன்னா யாக்கோபு இயேசுடைய சகோதரன் என்று அழைக்கப்படுகிறார். அப்ப இயேசுடைய தாய் அல்ல, இயேசுடைய இரத்த உறவு அல்ல, மாறாக யார் என்றால் அங்கே புதிய ஒரு நபர், அதான் பேதுரு. இப்ப பேதுருவுடைய முதன்மை நம்ம இங்கே பார்க்கிறோம். இயேசுடைய இடத்துல நின்று புதிய சீடரை 12வது நபரை நியமிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை இவர் பெற்றவராக இருக்கிறார்.
அடுத்து பெந்தகோஸ்து உரை மிக நீண்ட உரை. இது ஒரு இறையியலாக்கம் செய்யப்பட்ட உரை. அந்த உரையில வந்து முழுக்க முழுக்க இஸ்ராயல் மக்களுக்கு அவருடைய மீட்பு வரலாற்றை மீண்டும் ஒருமுறை சுட்டிக்காட்டி அந்த மீட்பு வரலாற்றில் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட மெசியா தான் இயேசு என்று கடைசியாக அவர் முடிவு செய்கிறார். அப்ப பெந்தகோஸ்தே உரை அங்கே திருத்துதர் பேதுரு ஆற்றுகிறார். அடுத்து கால் ஊனமுற்றவருக்கு நலம் தருதல். பொன்னோ வெள்ளியோ எங்களிடம் இல்லை என்று இயேசுவுடைய பெயரே உமக்கு நலம் தந்தது. அப்ப இயேசு என்ற நபருக்கு அப்புறம் அதிகாரம் எதுல இருந்து வருது? இயேசு என்ற பெயர். அப்ப அந்த பெயர் ரெண்டு வகையில முக்கியம். இங்க வந்து இயேசுவுடைய உயிர்ப்புக்கு பிற்பாடு அவருடைய பெயர் அழுத்தம் பெறுகிறது. அடுத்ததாக இந்த நிகழ்வு எங்க நடக்குது? எருசலேம் ஆலயம். ஏன்னா இஸ்ராயல் மக்கள் எருசலேம் ஆலயத்துல யாவே கடவுளுடைய பெயர் குடியிருந்ததாக அவங்க நம்பினாங்க. அப்ப அந்த பெயர் யாவே கடவுளுடைய பெயரை போலவே இயேசுவுடைய பெயரும் இங்கே அதிகாரம் கொண்டிருக்கிறது என்பது அந்த இறையியலாக்கம். அதோட அடிப்படை தான் அந்த பெயர் அவர்களுக்கு நலம் தருகிறது. அதை ஒட்டிய ஒரு பகுதியில் தான் இயேசுவின் பெயரை தவிர எந்த ஒரு பெயரும் நாம் மீட்படைவதற்காக கொடுக்கப்படவில்லை என்ற ஒரு உரை ஆற்றுகிறார் பேதுரு. அடுத்து திருச்சங்கத்தின் முன் துணிச்சலாக நிற்கிறாங்க. யோவானும் பேதுரு இந்த நிகழ்வுக்காக கண்டிக்கப்படுறாங்க. கமாலி எல்லாம் அங்க வரார். அப்ப அந்த நிகழ்வை பார்க்கிறோம். அவங்க அங்க இருந்த எல்லாருமே இயேசுவோடு இருந்தவர்கள் இவர்கள் என்று சொல்லி வியப்படைகிறாங்க. ஏன்னா இவர்கள் அந்த கல்வியறிவு அற்றவர்கள் இன்னைக்கு எப்படி முழுமையாக பேச முடிகிறது என்று அவருடைய துணிச்சலை கண்டு அவர்கள் பாராட்டுகிறார்கள். அடுத்து பிறவினத்தாருக்கு நற்செய்தி அறிவிக்கக்கூடிய நபராக இருக்கிறார். அது எங்க தொடங்குதுன்னா கொர்நேலியுடைய இல்லம். அங்கே நம்ம பார்க்குறோம் பேதுருவுடைய மனமாற்றம், பீட்டர்ஸ் கன்வர்ஷன். நம்ம பல நேரங்களில் நினைக்கிறோம் பேதுருவுடைய மனமாற்றத்தை பற்றி நம்ம பவுலுடைய மனமாற்றம் திருத்துவ பணிகள் 9 பார்க்குறோம். பால்ஸ் கன்வர்ஷன் அதைத்தான் நம்ம நினைக்கிறோம். பால்ஸ் கன்வர்ஷன் அவர் தமஸ்கு நகரை நோக்கி போகும்போது. ஆனால் பேதுருவுக்கும் ஒரு மனமாற்றம் நடக்குது. அதான் கொர்நேலியோட இல்லத்தில். அங்கே எப்படின்னா பேதுரு ஒரு ஒரு முற்சார்பு எண்ணத்தோட போறார். ஒரு ப்ரெஜுடிஸ். என்ன ப்ரெஜுடிஸ்னா தூய ஆவியார் என்பவர் தங்களை நிரப்பியுள்ளார் பெந்தகோஸ்த நிகழ்வுல. அப்ப நம்ம யார் மேல கை வைக்கிறோமோ அவங்களுக்கு தான் பெந்தகோஸ்தே அனுபவம் கிடைக்கும் என்பது அவருடைய அந்த முற்சார்பு எண்ணம், புரிதல், ரெஸ்ட்ரிக்டட் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா அங்க இருந்த எல்லாருமே யூதர்கள், அவங்க மேல மட்டும்தான் பொழியப்படுது. இப்போ கொர்நேலி வந்து ரோமை பிற இனத்தை சார்ந்தவர், அதாவது ஜூ நான் ஜூ, யூதர்கள் யூதர் அல்லாதவர்கள். அங்க போகும்போது அவர் அந்த ஒரு மனப்பான்மையில போறாரு. ஆனா அங்க என்ன நடக்குது அப்படின்னா இறைவேண்டல் செய்து கொண்டிருக்கும் போது எல்லாரு மேலையும் தூய ஆவியார் பொழியப்படுகிறார். அப்போ திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த நிகழ்வை வச்சுதான் கூட்டு இயக்கத்திற்கான மாமன்றம் சினட் ஃபார் சினடாலிட்டியில ஒரு பிக்சரா இதை அறிமுகம் செய்கிறார். என்ன அப்படின்னா பீட்டர் ஆல்சோ ஹேஸ் டு அண்டர்கோ கன்வர்ஷன். அதாவது திருத்தந்தையும் மனமாற்றம் அடைய வேண்டும். என்ன மனமாற்றம் அப்படின்னா பேதுரு ஒரு ஒரு மண்வெட்டி வச்சுட்டு நிற்கிறார். என்ன மண்வெட்டினா இந்த நிறைய தோட்டம் இருக்கு, அந்த தோட்டத்துக்கு பாத்தி வெட்டி கொடுற மாதிரி. அப்ப அந்த மண்வெட்டி வச்சு தான் வெட்டினாதான் அந்த எல்லா இடத்துக்கும் தண்ணி போகும்னு நினைக்கிறார், தூயாவி போகும்னு நினைக்கிறார். ஆனா கடவுள் என்ன செய்யறார்? மழை போல பொழிய செய்கிறார். அப்ப மழைக்கு முன்பாக ஒரு விவசாயி என்னதான் பாத்தி கட்டி வச்சிருந்தாலும் அவருடைய மண்வெட்டி வீணாகிவிடும். ஏன்னா அந்த மண்வெட்டினால ஒரு பயனுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெறுகிறார். அதுலதான் வந்து பேதுருவுடைய மனப்பான்கே மாறுகிறது. பிற இனத்தாருக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. இந்த நிகழ்வுலையும் பேதுரு பிறவினத்தாருக்கு நற்செய்திக்கான கதவுகளை திறந்து விடுகிறார். அடுத்து அவர் ஆற்றிய வல்ல செயல்கள், குறிப்பாக இறந்தோருக்கு உயிர் தருவது, அடுத்து அவரே சிறையிலிருந்து விடுவிக்கப்படுதல், இப்படியாக அவரை பற்றிய நேர்முகமான புரிதலை திருத்துதர் பணிகள் நூலில் பார்க்கிறோம். அடுத்து பேதுருவுடைய திருமுகங்கள் நமக்கு 2 கொடுக்கப்பட்டிருக்கு. கேத்தலிக் எபிசல்ஸ். அதுல முதல்ல யாக்கோபு, அடுத்து பேதுருவுடைய 2 திருமுகங்கள். அதுல பார்க்கும்போது அவருடைய மேய்ப்பு பணி அக்கறை, பாஸ்டரல் கன்சர்ன், எப்படி மக்களை கூட்டி சேர்த்து ஒரு குழுமமாக திரு அவையாக கூட்டு வருவது என்பதை நம்ம அங்க பார்க்கிறோம். அடுத்து துன்பத்தின் நடுவில் எதிர்நோக்கு. அதுலதான் மிக அழகான ஒரு வாக்கியம், உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் சுமத்தி விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்களை பற்றி கவலை கொண்டிருக்கிறார். அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய ஒரு பகுதி. இதை எழுதியவர் பேதுரு. அடுத்து 2வது மடலுக்கு வரும்போது மதிப்பீடுகள் வளர்த்தல், நற்பண்புகள், வேல்யூஸ். அதுல ஒரு ஒரு மிக அழகான இலக்கிய நடையில பேதுரு பதிவு செய்வார். நம்பிக்கையோடு நற்பண்பும், நற்பண்போடு அறிவும், அறிவோடு தன்னடக்கமும், தன்னடக்கத்தோடு மன உறுதியும், மன உறுதியோடு இறைப்பற்றும், இறைப்பற்றோடு சகோதர நேயமும், சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு ஒழுகுங்கள். இது வந்து ஒரு ஸ்டெப் பேரலிசம் சொல்லலாம். ஒவ்வொரு ஸ்டெப்பா கட்டியது. அடிப்படையா நம்பிக்கை, கடைசியில முடிவடையக்கூடியது அன்பு, அதுக்கு இடையில உள்ளது எல்லாமே நற்பண்புல தொடங்கி சகோதர நேயம். மிக அழகான மதிப்பீடுகளை அவர் முன்மொழியக்கூடியவராக பேதுரு இருக்கிறார். இது பேதுருவுடைய திருமுகங்கள் அவரை பற்றி குறிப்பிடுவது. அடுத்ததாக மற்ற நூல்கள். இதான் அப்பாக்ரிஃபல் ரைட்டிங்ஸ்.
முதல்ல பேதுருவின் பணிகள், ஆங்கிலத்துல ஆக்ட்ஸ் ஆஃப் பீட்டர். ஆக்ட்ஸ் ஆஃப் பீட்டர், அதாவது ஆக்ட்ஸ் ஆஃப் அப்பாசில்ஸ் மாதிரி ஆக்ட்ஸ் ஆஃப் பீட்டர். இதை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா, நான் கடந்த வாரம் குறிப்பிட்டது போல அந்த gnosis.org அந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா ஆக்ட்ஸ் ஆஃப் பீட்டர் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா இந்த ஏடு வரும். இது 2ஆம் நூற்றாண்டு ஏடு. இதுல 3 விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். ஒன்று, சீமோன் மாகூஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு மந்திரவாதி, அவருக்கும் இவருக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு போட்டி. இது எப்படி இருக்குன்னா, ஏறக்குறைய விடுதலை பயண நூலில் நம்ம பார்ப்போம், மோசே பார்வோன் முன்னால போய் நின்று தன்னுடைய அந்த குச்சியை எறிவார், அது பாம்பாக மாறும். அப்ப அவங்களும் அந்த அங்கிருந்த பார்வோனுடைய மந்திரவாதிகளும் அதே மாதிரி செய்வாங்க. அப்ப இவர் போய் அந்த இவருடைய குச்சி அந்த பாம்பு எல்லா பாம்புகளையும் விழுங்கி விடும். அதே மாதிரி அவங்க மோசே தண்ணீரை ரத்தமாக மாற்றுவார், நைல் நதியை. அதே மாதிரி அவங்களும் செய்வாங்க. அப்போ சில அந்த வாதைகளை வந்து மந்திரவாதிகளும் செய்வாங்க. அதே மாதிரி தான் இங்கே ஏறக்குறைய அதே பேரலிசம். மேபி இதை எழுதிய நபர் அந்த விடுதலை பயண நூலில் பின்புலத்தில் வைத்து இதை எழுதியிருக்கலாம். அப்ப சீமான் மாகுஸ் என்ற ஒரு நபரோடு சீமோன் பேதுருவுடைய போட்டிகள், வல்ல செயல்களில் கடைசியில் இவருடைய வல்ல செயல்கள் தான் வின் பண்ணும். இதுதான் அது காட்டக்கூடிய ஒன்று. 2வது மிக அழகான ஒரு பதிவு, கோ வாதிஸ் தோமினே, எங்கே போகிறீர் ஆண்டவரே என்று கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இன்னைக்கு ஆக்சுவலா நம்முடைய திருத்தந்தை 14ஆம் லியோ ஒரு ஏடு வெளியிட்டிருக்கிறார். இன்டர்நேஷனல் தியாலஜிக்கல் கமிஷன், இத்தாலியன்ல மட்டும்தான் வந்திருக்கு. இன்னைக்கு 12 மணிக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. கோ வாதிஸ் ஹுமானிதாஸ், அதாவது மானுடமே நீ எங்கே போகிறாய் என்ற ஒரு கேள்வியில எழுதியிருக்கிறாங்க. நான் ஜஸ்ட் ஒரு அவுட்லைனை மட்டும் பார்த்தேன். மிக அழகான இன்றைக்குள்ள மனித தேடல்கள் உண்மையானவையா என்று இந்த ஏடு கேட்குது. ஓகே, அந்த ஏட்டில் இப்போ அதே தலைப்பு கோவாதிஸ். இந்த கோவாதிஸ் தான் நம்ம பேட்டா செப்பல்ல பார்த்துருப்போம். அவங்க இதே வந்து தங்களுடைய ஒரு பிராண்டுக்கு ஒரு சீரீஸ் ஆஃப் செப்பல்ஸ்க்கு இந்த பெயரை வைக்கிறாங்க. எங்கே போகிறேன் கோவாதிஸ் தோமினே. இந்த கேள்வி, அதாவது இந்த படத்துல நீங்க பாருங்க, இந்த படத்துல பேதுரு இருக்கிறாரு, இந்த பேதுருக்கு பக்கத்துல இயேசு சிலுவை. இப்போ இங்கே ரோம், இந்த ரோம்ல இருந்து பேதுரு ஆக்சுவலாக வெளியில வரார். ஏன்னா ரோம்ல வந்து வேத கலாபனை அதிகமாயிருச்சு. அப்ப இங்க ஒரு காட்சியில பார்க்குறாரு, இயேசு சிலுவையை தூக்கிட்டு உள்ள போறார். அப்பதான் பேதுரு கேட்கிறார், எங்கே போகிறீர் ஆண்டவரே, கோவாதிஸ் தோமினே. அப்ப என்ன சொல்றாரு, நான் அங்க போய் ரோம்ல போய் சிலுவையில அறையப்பட போகிறேன்னு சொன்ன உடனே அப்பதான் பேதுருக்கு அது தெரியுது. அப்ப தான் திரும்ப ரோமைக்கு செல்ல வேண்டும் என்று தனக்கு அறிவிக்கப்பட்டதாக உணர்ந்து அவர் தன்னுடைய பயணத்தை திருப்புகிறார். இந்த சர்ச் வந்து இன்னைக்கும் ரோமையில இருக்கு. இந்த செபாஸ்டின் கேட்டகோமுக்கு பக்கத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோவாதி சர்ச் இந்த இடத்துல தான், ரோமைக்கு வெளியே அந்த சுவருக்கு வெளியில அந்த வாளுக்கு வெளியில உள்ள ஒரு நிகழ்வு. அங்கதான் இந்த இந்த இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இதான் ஒரு நுழைவாயில். இந்த நுழைவாயிலுக்கு பக்கத்துல இந்த நிகழ்வு நடக்குது, கோவாதி ஸ்தோமினி. இது எங்க நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா ஆக்ட்ஸ் ஆஃப் பீட்டர், பேதுருவின் பணிகள் என்ற நூல். 3வதாக தலைகீழ் சிலுவை மரணம். நம்ம பல நேரங்களில் நம்ம மறைவுரையில சொல்ல கேட்டிருக்கிறோம், பேதுரு தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டார் அப்படி பார்க்கும்போது அதை மாதிரி நம்ம பிக்சர்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஏன் அப்படின்னா இயேசுவை போல சிலுவை மரணம், அதே போல இயேசுவோட வித்தியாசம், அதாவது என்னுடைய தலைவர் போல நேராக அறைய வேண்டாம், தலைகீழாக அறையுங்கள் என்று கேட்டுக்கொண்டதாக நம்ம இந்த பகுதியில் பார்க்கலாம். அப்ப நம்ம அறியாமலே அப்பாக்ரிஃபல் ரைட்டிங், நம்ம திருவை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் திருவை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதை பற்றிய புரிதல் நமக்கு ஏற்கனவே நம்ம மனதில் பதிந்ததாக இருக்கிறது. இது முதல் அப்பாக்ரிஃபல் ரைட்டிங். 2வது பேதுருவுக்கு அருளப்பட்ட வெளிப்பாடு. நம்ம பைபிள்ல என்ன இருக்கு, யோவானுக்கு அருளப்பட்ட வெளிப்பாடு, திருவெளிப்பாடு, ரெவலேஷன். அந்த ரெவலேஷன் மாதிரியே பீட்டருக்கு இருக்கு. ஒருவேளை ஜானுடைய கம்யூனிட்டிக்கும் பேதுருவுடைய கம்யூனிட்டிக்கும் பின்னால ஒருவேளை பிரச்சனை வந்திருக்கலாம். என்னன்னா ஜான் என்ன சொல்லியிருக்கலாம், எனக்கு தான் திருவெளிப்பாடு கிடைச்சது. அப்ப அதுக்குள்ள ஒரு ரியாக்ஷனா இந்த கம்யூனிட்டி எழுதியிருக்கலாம், பேதுருவுக்கும் வெளிப்பாடு கிடைச்சது அப்படின்னு சொல்லி. இது ஒரு 2ஆம் அது வந்து பேதுருவுடைய யோவானுடைய ஏடு முதல் நூற்றாண்டோட இறுதியில் எழுதப்படுது, ஏறக்குறைய 100வது ஆண்டுல. இது அதற்கு அடுத்த 100 ஆண்டுகள்ல எழுதப்படக்கூடிய ஒரு நூல், பேதுருவுக்கு அருளப்பட்ட வெளிப்பாடு. இதை நம்ம எப்படி ஆங்கிலத்தில் பார்க்கணும் அப்படின்னா ரெவலேஷன் டு பீட்டர். ரெவலேஷன் டு ஜான் என்பது பைபிள்ல இருக்கு, ரெவலேஷன் டு பீட்டர் பைபிள்ல இல்லை. இதுல மோட்சம் நரகம் பற்றிய காட்சியை பேதுரு காண்கிறார், பல வகையான பாவங்களும் அவற்றுக்கான தண்டனைகளும். இது வந்து ஒரு 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 கேட்டகட்டிக்கல் லிட்ரேச்சர் மாதிரி, நீ இந்த பாவம் செஞ்சீங்கன்னா உனக்கு இந்த தண்டனை, ஒரு லிஸ்ட் வச்சு நம்ம சொல்ற மாதிரி இந்த நூல் இருக்கு. இதுல நேர்மையாளர் மகிழ்ச்சி அடைகிறார், ஏன்னா அவர் கடவுளுடைய மாட்சியை கண்டடைகிறார்.
அடுத்து இதோடைய நோக்கம் என்னன்னா, நம்பிக்கையாளர்கள் நேர்மையாக வாழ வேண்டும். அப்ப இது ஒரு எதிர் இலக்கியமாக நம்ம பார்ப்பதை விட அன்றைய சமகாலத்து மக்களுக்கு இதன் வழியாக ஒரு படிப்பினை கொடுக்கப்பட்டது. என்ன படிப்பினை? நேர்மையாக நீங்கள் வாழ வேண்டும் என்ற படிப்பினை. அடுத்ததாக பேதுருவுடைய நற்செய்தி, காஸ்பல் ஆஃப் பீட்டர். காஸ்பல் ஆஃப் பீட்டர், நம்ம காஸ்பல் ஆஃப் மேத்யூ, மார்க், லூக், ஜான் இருக்கிற மாதிரி காஸ்பல் ஆஃப் பீட்டர். அப்ப ஏன் இந்த நூல் உள்ள வரல அப்படின்னு நமக்கு கேள்வி வரும். ஏன்னா பேதுரு திருத்தூதர், திருத்தூதர்களின் முதன்மையான ஒரு நபர். ஏன் இந்த புக்கை திருச்சபை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பார்க்கும்போது அதை நம்ம பார்ப்போம். 2ஆம் நூற்றாண்டு படிவங்கள், ஃப்ராக்மெண்ட்ஸ் தான் கிடைச்சிருக்கு, முழுமையான நூல் கிடையல. இயேசுடைய பாடுகள் மற்றும் உயிர்ப்பை இவரே நேரடியாக வர்ணனை செய்வதாக இருக்கும். இதுல பேதுருவுடைய குரல் வழியாக திருத்தூது அதிகாரப்படுத்துதல், அதாவது அவர் திருத்தூது தலைமையை ஏற்கனவே பெற்றுவிட்டது போல இங்க ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். இது ஏன் எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்று பார்க்கும்போது நம்ம பேதுருவால இது எழுதப்பட்டது என்று கருதப்பட்டாலும் இதோடைய அந்த இலக்கிய பகுதி குறிப்பாக பாடுகள் வரலாற்றுக்கு ரொம்ப முரண்பட்டதாக இருக்கிறது. ரெண்டாவது, நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த உடல் என்பது தீமை, அந்த நாஸ்டிக் ஒரு பிலீஃப் இந்த ஒரு சில இடங்களை நம்ம பார்க்க முடியும். அந்த காரணத்துக்காக இந்த பீட்டர்ஸ் காஸ்பல் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. கடைசியாக இவரை பற்றிய பதிவு கிளெமெண்டைன் லிட்ரேச்சர், கிளெமெண்டின் இலக்கியம் தமிழில் நம்ம சொல்லுவோம். இது இன்னும் பிற்பாக வந்தது, 3-4 நூற்றாண்டுகளில் கிளெமெண்டின் மறையுரைகள். அதாவது பீட்டருக்கு அப்புறம், பேதுருவுக்கு அப்புறம் திருச்சபை தலைவராக கொண்டவர் கிளெமெண்ட். அப்போ அவர் பேதுருவை ஆசிரியராக, டீச்சர், மறைப்பணியாளராக, மிஷனரி, தத்துவியலாளராக, ஒரு பிலாசபர், ஒரு நாஸ்டிக் பிலாசபராக முன்வைக்கிறார். ஏன்னா இங்கே என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, கிறிஸ்துவ கோட்பாட்டு விளக்கம், குறிப்பாக சால்வேஷன் என்பது, மீட்பு என்பது நற்செயல்களால் நிகழ்வது. இது கொஞ்சம் வித்தியாசம். ஏன்னா நம்ம பொறுத்தளவில் மீட்பு என்பது கிறிஸ்து கொண்டு வந்தார், செயல்கள் அல்ல. ஆனால் இந்த புத்தகம் செயல்களால் தான் நம்ம மீட்பு பெற வேண்டும் என்று சொல்லுது. இன்னொன்று, இது இயேசு ஒரு இறைவாக்கினர் அப்படி சொல்ல, திருக்குரான் சொல்வது போல இயேசுவை மோசே வழியாக ஒரு இறைவாக்கினர் என்று இது நிறுத்திக் கொள்கிறது. அந்த காரணத்துக்காக நம்ம இதை முழுமையாக உள்ளே எடுத்துக்கொள்ளவில்லை. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ஏக கடவுள் கொள்கைக்கு ஆதரவான விளக்கம், மோனோதெயிசத்தை இந்த புத்தகம் மிக மிக அழகாக பதிவு செய்கிறது. ஆனால் இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால, இயேசு ஒரு இறைவாக்கினர் என்று மட்டும் அது சொல்வதனால இந்த புத்தகம் விவிலியத்திற்குள் வரவில்லை. இந்த 4 நூல்கள் பேதுருவை பற்றிய ஒரு வர்ணனையை நமக்கு தருகின்றன. இந்த 4மே ஏற்றுக்கொள்ளப்படாத நற்செய்திகள். அதுல மிக மிக முக்கியமா நம்ம பார்த்த இந்த பேதுருவுடைய பணிகள் மிக முக்கியமானது. என்ன? தலைகீழ் சிலுவை மரணம், கோவாதிஸ், இதை நாம இங்கேதான் பார்க்கிறோம். அடுத்ததாக 4வது செக்ஷன், பேதுரு கேள்விகளும் பதில்களும். ரோமை எப்படி, நம்ம ரோமைக்கு எப்படி திருச்சபை போனது? அப்ப என்ன, எருசலேம் திருச்சங்கம் பார்க்கிறோம், திருத்துதர் பணிகள் 15. அதுல பேதுரு தான் திருச்சங்கத்தை கூட்டி முதல் உரை ஆற்றுகிறார். ஆனா முடிவு எடுக்கிறது எல்லாமே யாருன்னா யாக்கோபு. இப்ப யாக்கோபு அன்றைய எருசலேம் திருச்சங்கம், எருசலேம் திரு அவையுடைய தலைவராக இருக்கிறார். ஆனா என்ன நடக்குதுன்னா, கிபி 70 ரோமை நகரத்துடைய படையெடுப்பினால எருசலேம் அழிகிறது. அப்போ ஒருங்கிணைந்த ஒரு ரோமை பேரரசு உருவாகுது. அப்ப எருசலேமும் ரோமைக்குள் எடுத்துக்கொள்ளப்படுது. அதே வேளையில பிறவினத்தாருடைய நம்பிக்கையாளர் எண்ணிக்கைனா, பவுல் சொல்வார், யூதர்களுக்கு தான் நாங்கள் நம்பிக்கை அறிவிக்க போனோம், ஆனால் அவங்க ஏற்றுக்கொள்ளாதனால புறவினத்தாருக்கு அறிவித்தோம். அப்போ புறவினத்தாருக்கு நம்பிக்கை அறிவிக்கப்பட்டது. புறவினத்தார் சொல்லும்போது கிரேக்கர்கள், ரோமையர்கள். அப்போ ரோமைக்கு அதிகமாக நற்செய்தி பரவுகிறது. அதனால தான் பவுல் போறதுக்கு முன்பாக ரோம்ல ஒரு கம்யூனிட்டி இருக்காது, ரோமையருக்கு எழுதிய திருமுகம் என்று அவர் ஒரு திருமுகத்தையே எழுதுகிறார். அப்ப ரோமையில அதிகமாக பரவியதுனால ரோமைக்கு மிக எளிதாக திருச்சபை அங்கே மாறி வருகிறது. அடுத்து ரோமை பேரரசுக்கு, அதாவது ரோமை பேரரசு தான் அன்னைக்கு ஒரு உலகத்துடைய கடை எல்லை என கருதப்பட்டது. அதனால தான் திருத்துதர் பணிகளை பார்க்கிறோம். பவுல் ரோமையை அடைந்தவுடன் திருத்துதர் பணிகள் நூல் முடிவடைஞ்சிடும். ஏன்னா லூக்காவை பொறுத்தவரையில் ரோமுக்கு நற்செய்தி போயிடுச்சுன்னா உலகெங்கும் போய்விட்டது என்பது அன்றைய அவருடைய புரிதலாக இருந்தது. அப்ப ரோமை பேரரசு உலகின் எல்லையாக இருந்தது, அந்த உலகின் எல்லை நோக்கி கடந்து போறார். ஆனா ரோமை பற்றி ஒரு எதிர்மறையான வார்த்தை நம்ம பார்க்கிறோம். பேதுரு தன்னுடைய கடிதத்தில் ரோமையை பாபிலோன் என வர்ணிப்பார். பாபிலோன் என்ற வர்ணனை நம்ம திருவெளிப்பாட்டிலையும் பார்ப்போம். பாபிலோன் என்பது ரோமையை குறிப்பதாக இருக்கும். அதாவது நேரடியாக அந்த எதிர்ப்பை, அந்த ஒரு எதிரி வார்த்தை, ஏன்னா அவங்க வேதகலாவனை ஏற்படுத்துறாங்க, அவங்கள மாதிரி ஒரு கோடு வேர்டு வழியா பாபிலோன் என்று அந்த ரோமையை வர்ணிக்கிறார். ஆனாலும் ரோமை தான் தலைமையிடமாக மாறுகிறது. ஏனென்றால் ஒருங்கிணைந்த திருச்சபை உருவாகுது. ஏன்னா ஒருங்கிணைந்த பேரரசு, எருசலேமும்
ரோமையோட மாறிடுறதுனால எருசலேம்ல திருச்சபை இருந்தாலுமே அது ரோமை திருச்சபையாக மாறுகிறது. அடுத்து திருத்தந்தையாக இவர் எப்படி மாறுகிறார்? நற்செய்தி நூல்களை பொறுத்தவரை நம்ம பார்க்கிறோம். நற்செய்தி நூல்களில் இயேசுவே அவருடைய நம்பிக்கை அறிக்கை செய்தவுடன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என்னுடைய திருச்சபையை கட்டுவேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். அப்ப நற்செய்தி நூல்களுடைய பதிவில் அடிப்படையில் முதல் திருத்தந்தையாக இயேசுவால் நியமிக்கப்படுபவர் பேதுரு. அடுத்து திருத்தூதர்களின் முதல்வர் என்பது நம்ம இயேசுடைய சமகாலத்து புரிதலாக இருக்கிறது. ஏன்னால் மத்தேயுவை பதிவு செய்கிறார் முதலில் பேதுரு. அதே மாதிரி மார்க் நற்செய்தியில பேதுரு மற்றும் மற்ற திருத்தூதரிடம் அறிவியுங்கள். அதே மாதிரி யோவான் நற்செய்தியில பேதுரு முதலில் அந்த உயிர்ப்பு அனுபவம் பெறுகிறார். அப்ப திருத்துதர்களின் முதல்வர் என்பது நற்செய்தி நூல்களை தொடர்ந்து வரக்கூடிய நூல்களிலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்றாக இருக்குது. இதுல நம்ம என்ன பார்க்கணும்னா, பிரைமசி அப்படிதான் முதல்ல தொடங்குது. பெட்ரைன் பிரைமசி, அதான் பிற்காலத்துல பெட்ரைன் ஆபீஸ் என்று மாறுது. அப்ப முதல்ல பேதுருவின் முதன்மை அதான் இருக்கிறது, அடுத்துதான் பேதுருவின் தலைமை என்று மாறுகிறது. அது பிற்காலத்துல நடந்த திரு அவை வரலாற்றுல தான் அந்த திருத்தந்தைங்கிற ஒரு ஆபீஸ் உருவாகுது. ஆனா பேதுருவுடைய சமகாலத்துல அவர் திருத்தூதர்களின் முதல்வர் என்றுதான் காட்டப்படுகிறத தவிர அவர் நம்ம ஃபர்ஸ்ட் போப்புன்னு நம்ம இன்னைக்கு சொல்றோம். ஆனா அந்த போப்புங்கிற ஆபீஸ் பேதுருவுடைய காலத்துல இல்லை. பெட்ரைன் பிரைமசி, பேதுருவின் முதன்மை என்று நம்ம புரிந்து கொள்வோம். பேதுருவின் தலைமை என்று நம்ம இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய பேப்பசிக்கும் பேதுருவுடைய அந்த சமகாலத்து புரிதலுக்கு எந்த ஒரு தொடர்புமே இல்லை. இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது, பவுலோடு உறவு எப்படி பார்க்கும்போது, பவுல் பிறவினத்தாருக்கு நற்செய்தி அறிவிக்கிறார், பேதுரு யூதர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறார். மீன் பிடிப்பவர் பேதுரு, பன்முக திறமை கொண்டவர் பவுல். இது ரொம்ப அடிப்படையா ஒரு ஆந்த்ரோபாலஜிக்கல் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பேதுருவுடைய குவாலிஃபிகேஷன் ரொம்ப மினிமம். அதாவது அவர் மீன்பிடி தொழில், ஆனால் மற்றபடி இயேசுவோடு உடன் இருந்தவர். அது ஒண்ணுதான் அவருடைய குவாலிஃபிகேஷன். அதாவது இன்னைக்கு உள்ள நம்ம மெரிட்டோகிராசி, எஃபிஷியன்சி நம்ம சொல்லும்போது, ஆனால் எஃபிஷியன்சி நம்ம வரும்போது பவுலோட எஃபிஷியன்சி பார்த்தோம் அப்படின்னா அவரே பட்டியலிடுகிறார். அவர் கமாலியலுக்கு கீழே இருந்து திருச்சட்டத்தை பயின்றவர், பன்மொழியில தேர்ந்தவர், குறிப்பாக கிரேக்கம் தெரிந்தவர், லத்தீன் தெரிந்தவர், எல்லாரோடு உரையாடக்கூடியவர், பேச்சாற்றல் கொண்டவர், நிறைய பயணங்கள் செய்யக்கூடியவர், நிறைய எழுதக்கூடியவர். பேதுருவுடைய எழுத்துக்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது பவுல் நிறைய எழுதியிருக்கிறார். இப்போ பன்முக திறமை கொண்ட ஒரு நபர். அப்ப இயல்பாகவே நமக்கு ஒரு கேள்வி வரும். ஒரு ஆந்த்ரோபாலஜிக்கல் அடிப்படையில ஒருவர் ஒரு மெரிட்டோரியஸ் கேண்டிடேட் கிடையாது ஒரு பீட்டர், ஆனா ரொம்ப மெரிட்டடா இல்ல ஒரு நபர் பவுல். எப்படி பவுல்ல நம்ம இன்னைக்கு முதன்மைப்படுத்தல, நம்ம பேதுரு முதன்மைப்படுத்திருக்கிறார். அதே மாதிரி இந்த ரோமைக்கு நீங்க வந்தீங்கன்னா நம்ம தெரியும், ரோமையுடைய பேராலயங்கள் நம்ம பார்க்கும்போது 4 பேராலயங்கள் இருக்கு. மேஜர் பசிலிகாஸ், பேதுரு, லாத்தரன், மேரி மேஜர், அடுத்து பவுல். இந்த பவுல் பவுல் அவுட் சைட் த வால்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். அதாவது ரோமை சுவர்களுக்கு வெளியே உள்ள பவுல். அப்ப அதுலயும் ஏன் பவுலுக்கு நம்ம ரோமையில கூட ஒரு முதன்மை இடம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நிறைய வரலாற்று ஆசிரியர் ஒரு கேள்வி எழுப்புவாங்க. அப்ப நம்ம அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு புரிதல் நமக்கு தெளிவாக கிடைக்கல. பேதுருவுக்கும் பவுலுக்குமான ஒரு போட்டி இருந்து கொண்டே இருப்பது. கேனன்லால நம்ம பார்ப்போம், பவுலைன் ப்ரிவிலேஜ், பெட்ரைன் ப்ரிவிலேஜ்னு இருக்கும். ஆக்சுவலாக பவுலைன் ப்ரிவிலேஜ் தான் அவர் கொரிந்தியருக்கு எழுதக்கூடிய அந்த திருமடல்ல மன உறவு வரும்போது வேற்று மதம் உள்ளவர் அந்த நம்பிக்கை கொண்டவரை திருமணம் செய்து கொள்வது, அந்த பற்றிய பகுதியில் ஒருவருடைய நம்பிக்கை இன்னொருடைய நம்பிக்கைக்கு வழிவகுக்கும் என்று பவுலைன் ப்ரிவிலேஜ் நம்ம பார்த்தோம். அதை ஒட்டி தான் பெட்ரைன் ப்ரிவிலேஜ் என்று ஒன்று உருவாக்கப்படுது. அப்போ பவுலுக்கு நிகராக பேதுருவை உயர்த்துவதற்கு திரு அவை தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே வருகிறது. இன்னைக்கு நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இது ஒரு காம்ப்ளமெண்டாரிட்டி, நிரப்பு திறன். நம்ம 2 பேரையும் எதிரெதிர் முரண் என்று நாம் பார்க்க வேண்டாம். ஏன்னா கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமடல் 2ல் பார்ப்போம், பேதுரு நேரடியாகவே பவுலால் கடிந்து கொள்ளப்படுவார். பவுலை எழுதுவார், இந்த மாதிரி பேதுருவுடைய வெளி வேடத்தை நான் கண்டிக்கிறேன். அவர் தான் என் கூட இருக்க போது ஒரு மாதிரி இருந்தார், மற்ற யூதர்கள் வரும்போது வேற மாதிரியாக இருந்தார் என்று அவருடைய வெளிவேடத்தை கண்டிக்கிறார். இது அவங்களுக்குள்ள ஒரு நெருடலாக நம்ம காட்டியிருக்கலாம். அதே மாதிரி ஆனா இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கணும், பேதுருவுடைய ஒரு ஓப்பன்னஸ். என்ன ஓப்பன்னஸ்னா, அந்த திருச்சங்கத்துல பேதுரு நினைச்சிருந்தாருன்னா ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். என்னன்னா, எல்லாருமே விருத்த சேதனம் செய்யணும் அல்லது எல்லாருமே யூதர்களாக மாறணும் ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். ஆனா அந்த முடிவை அவர் எடுக்கலை. அது பார்க்கும்போது அவர் பவுலை எப்படி அக்கமடேட் பண்ணார், பவுலும் பர்னபாவையும் அக்கமடேட் பண்ணார். அவருடைய அந்த ஓப்பன்னஸ் நம்ம பார்க்க முடியும். அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது உரசல் என்பது மனித அடிப்படையில் இருந்தாலுமே கடவுளுடைய அழைப்பு என்ற அடிப்படையில் அவங்க காம்ப்ளமெண்டாரிட்டி, நிரப்பு திறன், ஒருவர் மற்றவரை நிரப்புகிறார்கள் நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்போ பவுலுடைய உறவு நம்ம பார்க்கும்போது 2 பேருமே வலுவற்றவர்கள்,
கடவுள் 2 பேரையுமே திருத்தூதர்களாக ஆக்குகிறார். பவுல் வந்து தன்னுடைய வார்த்தைகள்ல தானே புறவினத்தாருக்கு திருத்தூதர் என்று தன்னையே அவர் அறிக்கையிட்டுக் கொள்கிறார். இப்போ ஒரு உரசல் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவருடைய காம்ப்ளமெண்டாரிட்டிஸ் டு பி செலப்ரேட்டட், நிரப்பு திறன். அடுத்து ஏன் இயேசுவை மறுதலித்தார்? இதான் இன்னைக்கு நம்மளுடைய பேஷன் நரேட்டிவ்க்கு வரக்கூடிய கேள்வி. 4 பதில்கள் தரப்படுது. ஒன்று அச்சம், இயல்பாக வரக்கூடிய ஒரு ஃபியர். ஒன்று கைது கைது தானும் கைது செய்யப்பட்டு விடுவோம் என்ற ஒரு அச்சம். 2வது வன்முறை, இயேசுவிற்கு இழைக்கப்பட்ட அதே வன்முறை தனக்கு இழைக்கப்படும் என்று. 3வது இயேசுவோட இறப்போடு சேர்ந்து தனக்கும் இறப்பு வந்துவிடும் என்ற அந்த இறப்பு பற்றிய ஒரு ஆபத்து, அந்த ஆபத்து பற்றிய அச்சம். இந்த அச்சத்தினால இயேசுவை மனித நிலையில் மறுதலித்தார். இது முதல் பதில். 2வது அதீத நம்பிக்கை உடைந்து போனது. ஓவர் கான்ஃபிடென்ஸ் எப்பவுமே வந்து அது உடைஞ்சிடும். நமக்கு நல்ல எடுத்துக்காட்டு வந்து டைட்டானிக். டைட்டானிக் கப்பல் உருவாக்கும் போது அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க பப்ளிக் நியூஸ் பேப்பரில். என்ன நியூஸ் பேப்பர்னா, கடவுளால் கூட இந்த கப்பலை கவிழ்க்க முடியாது. ஆனால் ஆக்சுவலாக அவங்க அப்படிதான் கட்டியிருந்தாங்க. ஏன்னா அந்த கப்பலுடைய வெளிப்புற சுவருக்கும் உள்புற சுவருக்கும் இருக்கிற 20 மீட்டர், அந்த 20 மீட்டர் ஃபுல்லாகவே இரும்பு தூண்களாக உள்ளது. அப்போ தண்ணி எந்த நிலையிலையும் உள்ள எதை உடைச்சிட்டு உள்ள வர கப்பல் உடைய வாய்ப்பே இல்லை என்று அவங்க ஓவர் கான்ஃபிடென்ஸ். ஆனால் நமக்கு தெரியும் அதுவே ஒரு பெரிய மிசரியாக மாறிவிட்டது. அதே மாதிரி நம்முடைய லைஃப்லையும் ஓவர் கான்ஃபிடென்ட், அதீத நம்பிக்கை இல்லாமல் இருக்கும்போது தான் எல்லாரும் உண்மை விட்டு ஓடினாலும் நான் ஓட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ், அதுவே வந்து அவருக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் உடைந்து போகுது. இது வந்து இன்னைக்கு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டரை இன்னைக்கு சொல்றாங்க. அதாவது ஓவர் கான்ஃபிடென்ட்டாக உள்ளவரும் நம்ம முயல் ஆமை, அந்த முயலுடைய ஓவர் கான்ஃபிடென்ஸ் தான் என்னையால் இதை வெற்றி பெற முடியும்னா வந்து நான் ஆமையை விட எல்லா வகையிலுமே, ஆனால் ஆமை தான் ஜெயிக்குது. அப்போ அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்து இன்றைக்கும் அந்த டேலண்டட் பீப்புள், மெரிட்டட் பீப்புள், எஃபிஷியன்ட் பீப்புளோட ஒரு ப்ராப்ளம். அந்த வகையில் பேதுருவுக்கும் அந்த ஒரு ப்ராப்ளம் நடக்குது. அதீத நம்பிக்கை உடைந்து போகிறது. 3வது அந்நியப்படுத்தப்பட்ட ஒரு நிலை. இது இது வந்து இன்னைக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் இன்டர்பிரேஷன் பார்க்கும்போது பவுலோ கோயலோ ஒரு புத்தகம் எழுதுறார், த வின்னர் ஸ்டாண்ட்ஸ் அலோன். அதாவது வெற்றியாளர் தனியாக நிற்பார். நீங்கள் பாருங்களேன், எந்த ஒரு உயர்வா ஒரு ஒரு பதவிக்கு வர்றதா இருக்கலாம், அல்லது ஒரு தானாகவே ஒரு ஒரு படித்து முன்னேறக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம், அல்லது ஒரு பணியில் நியமிக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கலாம், ஒரு ஆயராக இருக்கலாம், ஒரு பங்கு தந்தையாக இருக்கலாம். இவங்க எல்லாருமே அந்த எக்ஸிஸ்டென்ஷியலி தே வில் ஃபீல் ஏலியனேட்டட். ஏன்னா ஒரு லெவலில் மேலே போக போக அல்டிமேட்லி யூ ஸ்டாண்ட் அலோன். அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் பேதுரு ஒருவேளை பக்கத்தில் கூட யாராவது சீடர்கள் இருந்திருந்தாங்கன்னா ஒருவேளை மறுதளித்திருக்க வாய்ப்பில்லை. தனித்து விடப்பட்ட ஒரு நிலையில, அதாவது ஏலியனேஷன் ஆஃப் அ லீடர், அந்த ஒரு நிலையில அவர் அந்நியப்படுத்தப்பட்டு இயேசுவை மறுதளிக்கிறார். கடைசியாக மெசியா எதிர்பார்ப்பு தகர்ப்பு. இது இன்னைக்கு பொலிட்டிக்கல் ரீடிங். நம்ம ஜூடஸை பார்க்கும்போது சொன்னோம், அவர் வந்து இயேசு ஒரு வாள் ஏந்தி போராடுவார். அந்த வகையில தான் அந்த தோட்டத்துல வாளேந்திரா, அதாவது மீன்பிடி தொழில்கள் செய்து கொண்டிருந்தவர் வாள் எடுக்கிறார்னா, அதாவது தான் வாள் எடுத்து தலைமை குருவுடைய ஊழியரை, அந்த உறவினரை காதை வெட்டுறார். அப்ப வாளை எடுத்தது எதற்கான அடையாளம்னா, இயேசுவும் வாள் எடுப்பார் என்ற ஒரு நிலையில தான் இவர் இயேசுவை தவறாக புரிந்து கொள்கிறார். ஆனா அந்த மெஸ்ஸியா எதிர்பார்ப்பு தகர்க்கப்பட்டதுனால அவருக்கு எனக்கும் எந்த ஒரு தொடர்பு இல்லை என்று சொல்வதாக இன்னைக்கு 4வது புரிதல். மெஸ்ஸியா எதிர்பார்ப்பு தகர்க்கப்பட்டதுனால அவர் மறுதளிக்கிறார். இந்த 4 காரணங்கள் இன்று சொல்லப்படுது. அடுத்து ஏன் சேவல் கூவுது? வேற அடையாளங்கள் வைத்திருக்கலாம். இயேசு ஒருவேளை இல்லை நீ இந்த அந்த அது தண்ணீர் ஒரு மாதிரியாக மாறும், அல்லது மணி அடிக்கும், அப்படி வேற வேறான அடையாளங்கள், அல்லது திடீர்னு நிலா வரும், வெளிச்சம் வரும், இருட்டாகும், இப்படி நிறைய அடையாளங்கள் கொடுத்துருக்கலாம். ஏன் சேவல் கூவுதல் அப்படிங்கிற அடையாளத்தை கொடுத்தார் பார்க்கும்போது, இங்க ஒரு முறை சேவல் கூவும் முன் மும்முறை மறுதளிப்பாய், அது மத்தேயு, லூக்கா, யோவான்ல இருக்கு. ஆனா இருமுறை கூவும் முன் மும்முறை மறுதளிப்பாய் மார்க்ல மட்டும்தான் இருக்கு இருமுறை. இதெல்லாம் பார்க்கும்போது இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? ஏன் 2 முறையா, ஒரு முறையா, ஏன் சேவல்? மார்க் ஒரு நல்ல கதை சொல்லி, அதாவது மார்க் இஸ் அ வெரி குட் நரேட்டர், ஸ்டோரி டெல்லர். அதுக்கு ரொம்ப எடுத்துக்காட்டு பார்க்கலாம். நான் அந்த யாயிர் மகள் உயிர் பெறுதல் நிகழ்வா இருக்கலாம், அந்த அதோடு ஒட்டிய இரத்தப்போக்குடைய பெண் நலம் பெறுதல். அடுத்து வந்து ஒரு அப்பா வந்து தன்னுடைய மகன் பேய் பிடித்த மகனுக்காக இயேசுவோட முறையிடுவது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற நற்செய்தியில் ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் மார்க் மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுவார். குறிப்பாக அந்த இன்னொரு நிகழ்வு, அந்த 2 பேர் பேய் பிடித்த ஒருவரை இயேசு கட்டுக்குள் கொண்டு வர்றது, அவரை வந்து பேய் பிடித்த ஒருவர் அந்த கல்லறைகளில் குடியிருப்பார். அந்த நிகழ்வில் பார்த்தா ரொம்ப அழகாக அந்த ஸ்டோரியை டெவலப் பண்ணுவார்.
அந்த வகையில மார்க் ஒரு ஸ்டோரி டெல்லராக 2 தடவை குறிப்பிடாம பார்க்கும். முதல் கூவல் எச்சரிக்கை. அதாவது பேதுருவுக்கு இயேசு எச்சரிக்கை செய்திருக்காரு, நீ சேவல் கூவுதுன்னா நீ என்னை மறுதலிப்பாய். அப்ப முதல் கூவல் எச்சரிக்கை. பேதருக்கும் கேட்டிருக்கோம், முதல்ல கூவுனது சரி, அடுத்த தடவை நம்ம கவனமா இருக்கணும். அந்த எச்சரிக்கையை அவர் மீறுகிறார். 2ஆம் கூவல்ல தான் கூற்று நிறைவேறுது, இயேசுவுடைய கூற்று நிறைவேறுது. அந்த 2ஆம் கூவல் இயேசுவுடைய கூற்று நிறைவேறியதோட அங்க பேதுருவுக்கு கண்ணீரை வர வைக்கிறது. இன்னொரு பக்கம் 2 முறை நிகழ்தல் என்பது எந்த ஒரு இலக்கியத்திலுமே உறுதிப்படுத்துதலுக்கான ஒரு அடையாளம். இப்ப இயேசு 2 முறை அப்பங்களை பழுக செய்வார். எங்க மார்க் நடிச்சது ஏன் அப்படின்னா, முதல் முறை பழுக செய்வது நடந்துக்கலாம், நடக்காம இருக்கலாம். 2ஆம் முறை நடந்தது என்றால் தொடர்ந்து நடக்கும் என்பது புரிதல். அதைத்தான் பவுலோ கோவில செல்டிக், அந்த அடிப்படையில் செல்டிக் நாகரிகத்துடைய ஒரு கூற்று என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா திரும்ப அந்த இடத்துக்கு போகலாம், போகாமல் இருக்கலாம். ஆனால் 2வது தடவை ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த இடத்துக்கு போவோம். அப்போ 2 முறை நடக்கும்போது இந்த பிரபஞ்சம் அதை உறுதிப்படுத்துகிறது என்பது செல்டிக் நாகரிகத்தோட புரிதல். அப்போ இதோட அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது 2 முறை நடக்குது அப்படின்னா இது உறுதியாக நடந்தது என்று காட்டுவதற்காக மார்க் 2 முறை சேவல் கூவியதாக பதிவு செய்கிறார். அடுத்து ஏன் சேவல் கூவுதல்? ரோமை கலாச்சாரத்தை பொறுத்தளவில், அதாவது ரோமன் அந்த சேஃப்கார்டிங் சிஸ்டம், அதிகாலை 3 மணிக்கு சேவல் கூவும் கண்காணிப்பு, அதாவது த காக் வாட்ச் அல்லது ரூஸ்டர் வாட்ச் என்று அழைப்பார்கள். அந்த கோழி சேவல் கூவக்கூடிய 3 மணி, அந்த 3 மணிக்கு சோல்ஜர்ஸ் மாறுவாங்க. அதான் அதோடைய டைமிங். 3 மணிக்கு ஒருக்க, 6 மணிக்கு ஒரு தடவை, அதுக்கு முன்னால் 12 மணிக்கு ஒரு தடவை. அப்போ 3 மணிக்கு மாறுறாங்க. அந்த 3 மணிக்கு மாறுதல் என்பது ஒரு முக்கியமான தருணம். என்ன, இருள் மறைந்து விடியல் வரப்போகுது, அதை குறிக்கக்கூடிய ஒரு தருணம். அப்ப அச்சம் என்னும் இருள் அகன்று உண்மை என்னும் ஒளி தோன்றுது. சேவல் கூவுதல் இரவின் முடிவை அறிவிப்பது போல கடவுள் தந்த ஒரு அலாம். 2 குரல்கள், பேதுருவுடைய குரல் ஒரு பக்கம், சேவலுடைய ஒரு குரல். அந்த சேவலுடைய குரல் தான் நினைவு கூர்ந்து அவர் அழுகிறார், மனமாற்றம். இன்னைக்கு நம்ம பார்ப்போம், இந்த சேவலோட இருக்கக்கூடிய சிலுவை எதோட அடையாளம்? தொடக்க கிறிஸ்தவ அடையாளம். குறிப்பாக இன்னைக்கு ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து இங்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சஸ் இருக்கும், கேத்தலிக் சர்ச் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளம் தான் இந்த சேவல். சேவலோடு சேர்ந்து ஒரு சிலுவை இருந்ததுன்னா நீங்கள் ஜெர்மனிலேயோ அல்லது ஐரோப்பிய நாடுகளில், குறிப்பாக மேலே ஐரோப்பிய நாடுகளுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா சேவல் இருக்கிற இடம் கேத்தலிக் சர்ச். அதை அடையாளப்படுத்துவதற்காக, ஏன்னா பேதுரு, பெட்ரைன் ஆஃபீஸ், போப், பேப்பசி, அதை குறிப்பதற்காக சேவலை அடையாளப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த சேவல் என்பது ஒரு பக்கம் தயார் நிலை, மனமாற்றம், 2 குறிப்பதாக. ஒரு பக்கம் நம்முடைய தயார் நிலை, இன்னைக்கு ஒரு அலாம் அடிக்கும்போது நம்ம தயார் நிலைக்கு வரோம், நம்மளோட உடல் தயார் நிலைக்கு வருது, நம்முடைய உள்ளம் தயார் நிலைக்கு வருது. அதே போல நம்பிக்கையிலே தயார் நிலை, அதே மாதிரி மனமாற்றம். குட். கடைசியாக 5 நிமிடங்கள் நம்ம எடுத்துக்கிறோம். வாழ்வியல் உருவகமாக நமக்கு இருக்கிறார். மனித வலுவின்மையும் கடவுளுடைய அழைப்பும். முதல் ஏற்பாட்டு நிகழ்வுகள் பார்க்கிறோம், யாரெல்லாம் வலுவின்மையோடு இருக்கிறாங்களோ கடவுள் அவர்களை அழைக்கிறார். வலுவற்ற நம்பிக்கை, தண்ணீரில் நடக்க முயற்சி செய்கிறார், மூழ்கி போகிறார், சிலுவை வேண்டாம் என்று தடுக்கிறார். நொறுங்கு நிலைக்கும் அர்ப்பணத்திற்குமான ஒரு போராட்டம், அதாவது ஸ்டாண்டிங் பிட்வீன் கமிட்மெண்ட் அண்ட் வல்னரபிலிட்டி. ஒரு பக்கம் இயேசுவே மெசியா என்ற அர்ப்பணம், இன்னொரு பக்கம் அவரை மறுதளிக்கக்கூடிய ஒரு நிலை. அப்ப சிம்சன் எப்படி ஒரு 2 தூண்களுக்கு இடையில் நின்னாரோ அதே மாதிரி ஒரு பக்கம் ஃப்ரெஜிலிட்டி, இன்னொரு அல்லது woundedness, இன்னொரு பக்கம் கமிட்மெண்ட். நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு போராட்டம் இருப்பதை பார்க்கணும். ஒரு கையை நம்ம இதுலேருந்து எடுத்துருவோம், அல்லது ஒரு கையை இதுலேருந்து எடுத்துருவோம். இந்த 2க்குமான ஒரு போராட்டத்தின் அடையாளமாக பேதுரு இருக்கிறார். அடுத்து திரும்பி வருதலே மனமாற்றம். நம்ம கடந்த வாரம் பார்த்தோம், யூதாசு தன்னை நோக்கி திரும்பினார், இவர் இயேசுவை நோக்கி திரும்பினார். அடுத்ததாக பொறுப்புணர்வும் அதிகாரமும் இணைந்தே செல்கிறது. நம்ம நினைக்கிற பல நேரங்களில் அதிகாரம் வந்துச்சுன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். வித் பவர் கம்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் பேதுரு நம்ம கொடுக்கிற பாடம், வித் ரெஸ்பான்சிபிலிட்டி கம்ஸ் கிரேட் பவர். அதான் உண்மை. ஆக்சுவலாக நம்ம எந்த அளவுக்கு பொறுப்புகளை கூட்டி கொண்டே போகிறோமோ அந்த அளவுக்கு அதிகாரம் வருமே தவிர, அதிகாரம் வந்ததுனால எனக்கு பொறுப்புணர்வு வருங்க நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்து 2ஆம் முறை அழைப்பு. அந்த 2ஆம் முறை உயிர்ப்புக்கு பிற்பாடு அழைக்கப்பட்டவுடன் கடைசி வரை அவர் மனத்திடத்தோடு இருக்கிறார். அப்ப கடவுள் 2ஆம் முறையான வாய்ப்புகளை நமக்கு தருகிறார் அப்படின்னு நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கை பாடம். அகுஸ்தினாருக்கு கிடைச்சது, மகதலா மரியாளுக்கு கிடைத்தது, பேதுருக்கு கிடைத்தது போல நமக்கும் கடவுள் 2ஆம் முறை அழைக்கிறார். அந்த 2ஆம் முறை அழைப்பு நம்ம முழுமையாக பற்றி கொள்ள வேண்டும். அடுத்து கடைசியாக வாழ்வியல் பாடங்கள். இதுல முதல் பாடம், ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே என்று ஒரு சரணடைவது. அதாவது யூ நோ எவ்ரி திங் அப்படின்னு சொல்லும்போது, நான் காட்டி கொடுத்தது சார், நான் மறுதளித்தது உங்களுக்கு தெரியும், நான் உங்களை
சிலுவை வேண்டாம் என்று சொன்னது தெரியும், மெஸ்ஸியா என்று சொன்னது தெரியும். எல்லாமே அதாவது கடவுள் முன்பாக தன்னை ஒரு புத்தகம் போல விரித்து காட்டுகிறார். அடுத்து நீ உன் கைகளை விரித்து கொடுப்பாய் என்று மனித வாழ்க்கையுடைய கடைசி நிலையை பேதுரு வழியாக தான் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம லைஃப்ல வந்து இளமையா இருக்கும்போது நம்ம ஓடுறோம், செய்கிறோம், நமக்கு எது பிடிக்குதோ அதை செய்கிறோம். ஆனால் ஒரு கட்டத்தில் வயசான பிற்பாடு அல்லது நோய்வாய்ப்பட்டவுடன் நம்ம கைகளை விரித்து கொடுக்கிறோம். அப்ப அந்த ஒரு நிலையில நம்முடைய வாழ்க்கையுடைய வலுவின்மை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு பாடத்தையும் பேதுரு வழியாக இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அடுத்து பேதுருவுடைய மனமாற்றம் திரு அவையின் ஒருங்கிணைந்த பயணம், சினடாலிட்டிக்கான ஒரு பயணம் மனமாற்றத்தெல்லாம் தொடங்க. அதுதான் வந்து திருத்தந்தை பிரான்சிஸ் பாஸ்டரல் கன்வர்ஷன், எல்லாருமே மனமாற்றம் அடையணுங்கிறார். பொதுநிலையில மனமாற்றம் அடையணும், அருட்தந்தையர்கள் மனமாற்றம் அடையணும், அருட்சகோதரிகள் திருத்தந்தையும் மனமாற்றம் அடையணும். இப்போ ஒட்டுமொத்தமா எல்லாரும் மனம் மாறும் போது அங்கே கூட்டியக்கம் பிறக்கிறது. இது இரண்டாவது பாடம். மூன்றாவதாக அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள், அதாவது அவர்கள் இயேசுவோடு இருந்தவர் என்று அந்த தலைமைச் சங்கத்தில் உள்ள ஒரு பெண் சொன்ன உடனே பேதுரு மறுதளிக்கிறார். ஆனா அதே வார்த்தையை தான் தலைமைச் சங்கத்தார் சொல்லுவாங்க கடைசியில் திருத்துதர் பணிகள்ல, அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள். அங்க வந்து துணிச்சல், அங்க வந்து அது அந்த ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்டா மாறிடுது. இன்னைக்கு மக்கள் நம்ம பார்க்கும் போதெல்லாம் இவர் இயேசுவோடு இருந்தவர், இவர் இருந்தவர் என்றால் அப்ப இயேசுவோடைய வாழ்க்கை நம்மளை பிரதிபலிக்க வேண்டும். இப்ப இதை நம்மளை பார்க்குறவங்க இதே மாதிரி சொல்ல முடியுமா என்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்கலாம். இது கடைசி ஸ்லைடு. இன்னைக்கும் நாம கடவுளை மறுதளிக்கிறோம். இன்னைக்கும் சேவல் கூவுது. 3 வகையில நம்ம இன்னைக்கு மறுதளிக்கிறோம். ஒன்று, எனக்கு தெரியாது, கடவுளை எனக்கு தெரியாதுன்னு சொல்வது, ஐ டு நாட் நோ. நம்ம தெரியாதுன்னா நம்ம தெரிந்து கொள்ள விருப்பம் இல்லை, இறைவார்த்தை வாசிக்க விருப்பம் இல்லை, கோயிலுக்கு போக விருப்பம் இல்லை, அருள் அடையாளங்கள் பற்றிய ஒரு புரிதல் பெற விருப்பம் இல்லை. நம்மளும் ஏதோ ஒரு வகையில எனக்கு கடவுளை தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம வார்த்தையில மறுதளிக்கத்தான் செய்கிறோம். ரெண்டாவது, இந்த உலகம் எனக்கு தெரிய வேண்டாம், கடவுளை இந்த சொசைட்டிக்குள்ளே கொண்டு வராதீங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகள் அதிகமாக கருத்தடையா இருக்கலாம், அல்லது யுத்தனேசியா கருணை கொலையாக இருக்கலாம், விவாகரத்து, இது எல்லாமே ஹியூமன் ரைட்ஸா பேசப்படுது, மனித உரிமைகள். அப்ப அந்த மனித உரிமைகளுக்குள்ள கடவுளை கொண்டு வராதீங்கன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா கடவுள் இங்க உள்ள வர வேண்டாம், கடவுளை பற்றி நம்ம தெரியவே வேண்டாம். இது வந்து ஒரு ஆட்டிடியூடா, ஒரு இண்டிஃபரன்ஸா மாறிக்கொண்டே வருகிறது. அங்கேயும் நம்ம பேதுரு போல மறுதளிக்கிறோம். கடைசியாக செலக்டிவா கடவுளை நம்ம எடுத்துக்கிறோம். கடவுள் இந்த இந்த தளத்துக்கு இருந்தா போதும், கோயில் சம்பந்தப்பட்டதுக்கு மட்டும் கடவுள் வேணும், கோயிலுக்கு வெளியில வந்து என்னுடைய லைஃப்னு வரும்போது அது நான் என்னுடைய சொசைட்டியை வச்சு நான் பார்த்துக்கிறேன் சொல்லி நம்முடைய கன்வீனியன்ஸ்க்காக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். ஸோ இப்படியாக இன்றைக்கு நாம பேதுரு போல கடவுளை மறுதளிக்கத்தான் செய்கிறோம். இந்த உலகம் மறுதளித்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் நம்ம உலகத்துல இன்னைக்கும் சேவல்கள் கூவிக்கொண்டே இருக்கின்றன. அந்த கூவுதல் நம்ம காதுல விழுந்தது என்றால், இந்த பேதுருவோட நம்ம படத்துல பார்க்கிற போல இந்த ஒரு சொட்டு கண்ணீர் வந்தது என்றால் நாம இயேசுவை நோக்கி திரும்ப முடியும். நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன். நன்றி. இப்போ நம்ம கலந்துரையாடலுக்கு நாம செல்வோம். நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல 3 வகையான கலந்துரையாடல். ஒன்று, இந்த பதிவை பற்றிய உங்களுடைய விமர்சனம், நேர்முகமாக இருக்கலாம், எதிர்மறையாக இருக்கலாம். ரெண்டாவது, உங்களுடைய கருத்து நீட்சி, நீங்கள் உங்களுடைய கருத்தை சேர்க்க விரும்புனீங்கன்னா சேர்க்கலாம். மூன்றாவது, இது தொடர்பான கேள்வி, நம்ம பேதுருவை மட்டும் வைத்து நம்முடைய கேள்விகளை வைத்துக்கொள்வோம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பல நாடுகளில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம், இந்தியா, இலங்கை, மலேசியா. ஸோ அதனால் எல்லா மக்களுக்குமே நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாருடைய கேள்வி நம்ம எடுத்துக்கொள்வோம். அதனால் நீங்கள் கேள்விகளை எழுப்பலாம். சாட் பாக்ஸ் வழியாகவும் கேள்விகளை பதிவு செய்யலாம், அல்லது ரியாக்ட் பட்டன் நீங்கள் அதில் போனீங்கன்னா கீழே ரெய்ஸ் ஹேண்ட், ஏற்கனவே ஃபாதர் அலெக்ஸ் ரெய்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாதர் அலெக்ஸ் அண்ட் ஒரு நிமிஷம். ஓகே, 3 கேள்விகள் இருக்குது. ஃபாதர் அலெக்ஸ் ராஜ், அடுத்து திருவாளர் சைலா ஜேசு, அடுத்து 1+. ஓகே, நீங்கள் கேள்விகளை சாட் பாக்ஸில் நீங்கள் போடலாம், ஆமாம், சேர்ந்து சிந்தி. குட். தேங்க்யூ ஃபாதர் அலெக்ஸ். எஸ் ஃபாதர் அலெக்ஸ். அது உங்களுடைய கருத்துகளுக்கு ரொம்ப நன்றி. மிக அருமையாக விளக்கம் கொடுத்தீங்க. இந்த திருத்தூதர்கள்ல இவர்தான், அதாவது திருமணமான அல்லது இல்லறத்திலிருந்து வந்த ஒரு, கேக்குதுங்களா? இதே மாதிரி எஸ் ஃபாதர் அலெக்ஸ். இல்லறத்திலிருந்து திருத்தூது பணி மேற்கொள்கிறார். அவருடைய மாமியார் பற்றி பார்க்கிறோம். அப்படின்னா அவருடைய மனைவி, அவரும் கண்டிப்பா அந்த திருத்தூது பணியில அவரோடு இணைந்து பணியாற்றிருப்பார் என்பது ஒரு புரிதலா கூட இருக்கலாம். இது 1 கொரிந்தியர் 9:5 பார்க்கிறோம். பேதுருவும் நம்பிக்கை கொண்டுள்ள மனைவியை
தன்னோடு அழைத்து சென்றார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பு வருது. அப்போ இல்லறத்திலிருந்து திருத்தூது பணி செய்த ஒருவர் தான் திரு அவையின் தலைமை அல்லது அடித்தளமாக இருக்கிறார் அப்படிங்கிறத இன்றைய சூழ்நிலையில எப்படி நாம புரிந்து கொள்ளலாம்? அல்லது இப்போ துறவரத்தார் அதிகமாக தன்னுடைய திருத்தூது பணிகள்ல அதிகமா அவங்கதான் ஈடுபடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் இருக்கிற பொழுது இந்த இல்லறத்தாருடைய முக்கியத்துவத்தை இந்த பேதுருவின் வழியாக எப்படி நாம சொல்லலாம்? ஓகே, தேங்க்யூ ஃபார் அலெக்ஸ், தேங்க்யூ. ஓகே, அடுத்து சைலா ஜேசு. பிரைஸ் லார்ட் ஃபாதர். சொல்லுங்கம்மா. ஃபாதர், இப்போ சேவல் 3 முறை கூவும், 2 முறை பேதுரு மறுதளிப்பார் அப்படின்னு கூறினீங்க, இருக்குது வார்த்தை. அப்போ பேதுரு அந்த 2ஆம் முறையாவது விழிப்பா இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இது கடவுளுடைய திட்டமா இருக்கிறப்பா, கடவுள் ஏற்கனவே இதை சொல்லிட்டாரு, நீ 2 முறை என்னை மறுதளிப்ப அப்படின்னு சொல்லிட்டார். கடவுளை திட்டமா இருக்கிறப்போ இப்ப நமக்கான பாடமா இதை எப்படி ஃபாதர் எடுத்துக்கிறது? நம்ம எவ்வளவுதான் விழிப்பா இருந்து நம்ம வாழ்க்கையில ஓடிட்டே இருந்தாலும் கூட கடவுளுடைய திட்டம் இதுதான் இருக்கும் அப்படிங்கிறப்போ நம்ம சில நேரங்கள் அதை நம்பிக்கை இழக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா? இது கடவுளுடைய திட்டமா இருக்கும், நம்ம இப்படியே இருந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின்மையை கொடுக்குது இல்லைங்களா ஃபாதர்? கொடுக்குது. தேங்க்யூ ஃபாதர். நன்றி. ஓகே, நன்றி சைலா. 3வது கேள்வி ராய் தேவசகாய மேரி. வீடியோ வேண்டாம் ஃபாதர். சொல்லுங்க. ஃபாதர், நல்ல அருமையான தொகுப்பு ஃபாதர். ஒரு பேதுருவை பற்றி இப்போ மறைக்கல்வி எல்லாம் எடுக்கணும்னா நாங்க அங்கங்க தேட வேண்டாம், ஃபுல் கம்பைலேஷன் கிடைச்சிருச்சு. அதுல ஒரு டவுட் ஃபாதர், இந்த நீங்க பேதுரு பற்றி கேள்விகளும் பதில்களும்ல நீங்க சொன்னீங்க முடிவுகள் பேதுரு எடுத்தாலும் அதை வெளியே அறிவிக்கிறது யாக்கோபு அப்படின்னு. அது ரெஃபரன்ஸ் நீங்க திருத்தூதர் பணிகள் 15 கொடுத்துருந்தீங்க ஃபாதர். இந்த யாக்கோபு பெரிய யாக்கோபுன்னு சொல்றோம்ல ஃபாதர், அவரா? ஏன்னா அவரு இந்த 12வது அதிகாரத்திலே அவர் முதல் மறைசாட்சி இல்ல, அப்ப 12வது அதிகாரத்திலே அவர் கொல்லப்பட்டதா வரும். அப்படின்னா இந்த அந்த சங்கத்துல அதை அறிவித்தது யாரு? எருசலேம் சங்கம் பத்தி 15ல வருது இல்ல, அது ஒரு டவுட் ஃபாதர், வேற ஒண்ணும் இல்ல ஃபாதர். நன்றி தேவி சகாய மேரி. குட், நன்றி. இந்த 3 கேள்விகள் நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல எஸ் ஃபாதர் அலெக்ஸ். வீடியோ ஃப்ரீஸ் ஆயிருக்கு, லாஸ்ட் ஸ்லைடோட ஃப்ரீஸ் ஆகி நிக்குது. தேங்க்யூ ஃபார், தேங்க்யூ. ஓகே, I'll change. Thank you dear for Alex for your beautiful question and your words of appreciation. மிக நல்லா அந்த ஒரு நல்ல கேள்வி. என்ன பொதுநிலையினர் பணி, அதை நம்ம எப்படி பார்ப்பது? துறவரம் இல்லறம் இந்த 2 பேருடைய பணி. அப்போ துறவரத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, ஆனால் முதலாக திருத்தந்தை கூட இருக்கக்கூடியவர் இல்லறத்தராக இருக்கிறார் என்பதை நம்ம வீடியோ அடிப்படையில் பார்க்கிறோம். அவர் திருமணம் முடித்தவராக, அதே மாதிரி அவருடைய மனைவி நம்பிக்கை கொண்டவராக இருந்து நற்செய்தி அறிவிப்பில் ஈடுபட்டதை நீங்கள் அடிக்கோடிட்டு காமிச்சிங்க ஃபாதர். ஸோ இது உண்மையில் இன்னைக்கு கூட்டு இயக்கத்திற்கான மாமன்றத்தில் அனைவரும் ஒருங்கிணைந்த அந்த பயணம் பணியில் இல்லறத்தார் துறவரத்தார் 2 பேருமே தங்களுடைய பணிகளை முழுமையாக செய்யக்கூடிய ஒரு அழைப்பை நம்ம திருத்தந்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் இதை நம்ம எப்படி மேபி ஃபார் அலெக்ஸ், நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன், நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க, இல்லை நீங்கள் எப்படி இந்த பணியை செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, மேபி யூ கேன் ஆட் ஃபார் அலெக்ஸ். அதாவது இப்போ இந்த கிளரிக்கல் மென்டாலிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கிற பொழுது இல்லறத்தாருடைய பங்களிப்பு அல்லது அவருடைய திருத்தூது பணி அப்படிங்கிற ஒரு பார்வையில இன்னும் நாம திருச்சபையை முன்னோக்கி எடுத்து செல்ல வேண்டி இருக்கிறது என்கிற தேவையை அடிப்படையிலேயே பேதுரு வாழ்ந்து காட்டியிருக்கிறார் அப்படிங்கறத கூட நாம இந்த டைம்ல அதை ஓகே, தேங்க்யூ. எஸ் ஃபார் அலெக்ஸ், கண்டினியூ ஃபாதர். யூ வாண்ட் டு சே? ஓகே, தேங்க்யூ ஃபார் அலெக்ஸ். ஸோ இதோட சேர்ந்து நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு சினடாலிட்டி, ஃபார்மேஷன் ஃபார் சினடாலிட்டி, அதாவது நம்ம கூட்டு இயக்கத்திற்கான உருவாக்கம் தேவை. நம்ம ஃபாதர் அலெக்ஸ் குறிப்பிட்டது போல நமக்கு திருவை தளங்களை உருவாக்கி கொடுத்துருக்கு. ஆனால் அதற்கான தயாரிப்பு நிலை நம்மிடம், குறிப்பாக பொதுநிலையினர் அல்லது அருள்நிலையரிடம் இல்லாததுனால நம்ம பல நேரங்களில்
அந்த பொறுப்புகளை எடுக்க நம்ம தயக்கம் காட்டுகிறோம். அதற்கான உருவாக்கம் அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்வோம். தேங்க்யூ ஃபாதர் அலெக்ஸ். கம்மிங் டு திருவாளர் சைலா ஜேசு, உங்களுடைய கேள்வி அந்த மனமாற்றம் 2வது முறை முதல் வந்து ஒரு எச்சரிக்கை, இதை நம்ம ஒரு இலக்கிய புரிதலாக தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ பேதுரு வந்து இதை மறுதளிப்பார் என்று சொன்னதுனால அவர் மறுதளித்தார் என்று நாம ஒரு டிட்டர்மினிஸ்ட் வியூவில் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு முன்குறித்த பாரு தான் நமக்கு நடக்கும். மனித சுதந்திரம், ஹியூமன் ஃப்ரீடத்துக்கு வந்து இல்லை என்ற ஒரு நிலை வந்துடும். இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் நிறைய வார்னிங்ஸ் வருது. இப்போ எடுத்துக்காட்டா பிலாத்துவோடைய நிகழ்வில் பிலாத்துவோடைய மனைவி வந்து ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. ஆனால் அந்த வார்னிங் கொடுத்தாலுமே பிலாத்து வந்து தான் எப்படி செயல்பட விரும்புகிறாமோ அந்த கூட்டத்துக்கு ஏற்றாப்போல் செயல்படுறார். அப்போ இயேசுடைய பாடுகள் வரலாற்றில் கூட ஒரு பக்கம் எல்லாமே கடவுளுடைய திட்டப்படி நடைபெற்ற மாதிரி இருந்தாலுமே இன்னொரு பக்கம் மனிதர்களுடைய விருப்பமும் முக்கியமாக இருப்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ நம்ம லைஃபுக்கு நம்ம ஒரு பக்கம் டிட்டர்மினிசம், கடவுள் இப்படி தான் விதிச்சிட்டாரு அப்படி தான் நடக்கும்னு சொல்கிறது வந்து ஒரு வகையான எஸ்கேபிஸ்ட் டெண்டன்சியாக கூட நமக்கு இருக்கலாம். நம்ம மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம், ஒரு சாக்கு போக்கு, எனக்கு இப்படி தான் நடக்கும், கடவுள் இப்படி தான் விதி சொல்வார். ஆனால் மனித சுதந்திரம் என்பதற்கும் கடவுள் முழுமையான இடம் கொடுக்கிறார். அந்த முழுமையான இடம் இருந்தது நம்ம பாடுகள் வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். தேங்க்யூ. 3வது தேவி ராணி, அவங்களுடைய கேள்வி, இந்த பேதருடைய கேள்வி, திருத்துறை பணிகள் 15 யாக்கோபு தான் லீட் பண்ணி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் நம்ம சொன்னோம். நீங்கள் திருத்துறை பணிகள் 12 நீங்கள் குறிப்பிட்டது போல் பேதர் அங்கே கொலை செய்யப்படுறார். நம்ம புரிந்து கொள்ளணும், இதில் உள்ள பதிவுகள் வந்து எப்போவுமே குரோனலாஜிக்கலாக எழுதப்படலை. இப்போ இந்த நிகழ்வு நடக்குது, அடுத்து இது நடந்தது, ஓகே. ஸோ வேறு வேறு தளங்களில் இருந்ததை கோர்த்து எழுதுகிறாங்க. அப்போ 12 வந்து அந்த கொன்ற நபர் அந்த ஏரோதுவை பற்றி குறிப்பிடும் போது தான் அதை ஒரு பாசிங் ரெஃபரன்ஸாக யாக்கோபை குறிப்பிடுவார். அப்படின்னா என்ன, அவருடைய கொலைக்கும் அவர் காரணமாக இருந்தவர். அப்போ அங்கே முதன்மையான நபர் யாக்கோபு அல்ல. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது வந்து ஒரு குரோனலாஜிக்கல் சீக்வன்ஸ். அப்படின்னு நீங்கள் சாப்டர் கெனானிக்கல் சீக்வன்ஸ் இஸ் நாட் குரோனலாஜிக்கல் சீக்வன்ஸ். அதாவது பைபிளில் 1, 2, 3ன்னு சொல்லப்பட்டது போல எல்லாம் நடந்து நம்ம எடுத்துக்கொள்ள தேவையில்லை. வரலாற்றில் உள்ள ஒரு நாட்கணிப்பு வேற, விவிலியத்தில் உள்ள ஒரு நாட்கணிப்பு வேற. நம்ம அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நன்றி. குட். அடுத்த 3 கேள்விகள் ஸ்டீஃபன் பெர்னார்ட், லெயோனி, அடுத்து ஜெம்மா. திருவாளர் ஸ்டீஃபன் பெர்னார்ட், அடுத்து. ஃபாதர், நான் இப்படி புரிந்து கொள்கிறேன், ஒருவேளை இப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு கருதி இருந்தால் அவர் எழுதி கொடுத்துட்டு போயிருப்பாரு. ஆனா இது அவர்கள் புரிதலுக்கு விட்டு கொடுக்கிறார். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, பேதுருவுக்கும் பவுலுக்கும் ஏற்பட்ட அந்த உரசல்கள் அவர் அருள்ல பாக்குறாரு, அவர் புரிதல் ஏற்பட்டு கொண்டே வர வேண்டும் என்று ஜீசஸ் விரும்பியிருப்பார் நினைக்கிறேன். இதுதான் இன்றைய திருச்சபைக்கு ஃபார் அலெக்ஸ் சொல்றதுக்கு நான் புரிந்து கொள்கிறேன். வேட்டிக்கான்ல இருந்து மெசேஜ் இம்மிடியா வந்துருது, ஆனா தளத்திருவையில் மாற்றங்கள் வந்து நாள் ஆகுது. இது புரிதல் தான் நடக்குன்னு நினைக்கிறேன் ஃபாதர். அதுவரை மனம் தளராம இருக்குன்னு நான் நினைக்கிற ஒரு புதுநிலை தான். ஓகே, நன்றி திருவாளர் ஸ்டீஃபன் பெர்னார்ட். நன்றி நன்றி ஃபாதர். ரொம்ப நல்லா. லெயோனி. யா ஃபாதர், லியோனி. எனக்கு என்ன அப்படின்னாக்கா, எனக்கு இப்ப எல்லா ஒரு வார்த்தையா நான் நல்லா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு பீட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பான்டனிட்டி, அவர் வந்து ரொம்ப யோசிக்கிறது இல்லை, உடனே ரியாக்ட் பண்றாரு அவரு. அது எனக்கு எப்பயுமே ஸ்பெஷல். பீட்டர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலானவர். ஏன்னா நான் ரொம்ப முந்திரி கொட்டத்தனமா இருப்பேன் தான், நல்லதோ கெட்டதோ டக்குன்னு சொல்லிடுவேன். ஆனா இப்ப எனக்கு என்னன்னா, ஐ டு நாட் நோ, நான் ரொம்ப வந்து இன்வால்வ் பண்ணிக்க விரும்பல. நான் வந்து ஒரு சேஃப் ஜோன்லயே இருக்கணும், ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கணும் அப்படின்றது இருந்தாலும், இப்ப ஃபேமிலியை எடுத்துக்கிட்டா, எனக்கு 2 பெண் குழந்தைகள் நல்லா படிச்சுட்டு வெளிநாட்டுல தான் இருக்காங்க. நாங்க ரிட்டையர் ஆகி வீட்டுல இருக்கோம். இந்த குழந்தைங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா நீங்க வந்து என்ன ரிலிஜன்னு சொல்லக்கூடாதுமா, கேட்க கூடாதுமா, சிலுவை போட. நான் பஸ்ல போறப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அப்படி சின்ன வயசுல இருந்தே அதை சிலுவை போட்டு பழக்கம். சாமிங்களை பார்த்தா ரொம்ப பரவசம் பண்ணி ஃபாதர் சிலுவை போடுங்க, அந்த மாதிரியே வளர்ந்துட்டதால இந்த குழந்தைகள், இது ஒரு ஜெனரேஷன் இருக்கு, நம்ம யாருன்னு சொல்லிக்க கூடாது, நம்ம காட்டிக்க கூடாது, அது பர்சனல் ரிலிஜன் வந்து ரொம்ப பர்சனல் அப்படின்னு சொல்றாங்க ஃபாதர். இப்ப இவங்க கிட்ட நம்ம மனமாற்றத்தை எப்படி கொண்டு வர்றது, இது ஒரு பெரிய சவாலா தான் இருக்கு. நம்ம ஒரு பெரிய பாரம்பரியத்தை விட்டுடுவோமோ அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்கு.
நம்ம வந்து இத சொல்லாமயே இருக்க முடியல. இது நம்மளுடைய கடமையா இருக்கு. ஏன்னா, இறைவன் நம்மளுக்கு வந்து கண்டிப்பா நம்மகிட்ட லியோனி நீ என்ன பண்ண? அப்படின்னு சொல்லி கேட்பாரு இல்லையா? இதுக்கு ஓகே, நீங்க எப்படி ஃபாதர் சொல்றீங்க? ஏதாச்சும் சொல்லுங்க எனக்கு. நன்றி. ஓகே, நன்றி லியோனி தேங்க் சொல்றேன். தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, அடுத்து ஜெம்மா, அடுத்து திருவாளர் ஏசி மார்ட்டின், அடுத்து திருவாளர் ஜோசப் செல்லத்துறை. ஜெம்மா, நீங்க ஃபாதர் அன்மியூட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபாதர். நல்ல எல்லா கோட்டிங்ஸ் எடுத்து பேதுருவை பத்தி சொன்னீங்க. அந்த சேவல் இதெல்லாம் நல்லா புரிஞ்சுது. இப்போ நான் என்ன நினைப்பேன்னா, இயேசுவோட 3 வருடங்கள் அவரை தொட்டு அவரை பார்த்து அவரோட புதுமைகளை எல்லாம் கண்ணுல பார்த்து எல்லாம் பழகுன பேதுருவே மனம் மறுதளிச்சார் இல்லையா? அப்படி இருக்கப்ப எங்க வீட்டுல 2 பையங்க கோயிலுக்கு they are not practicing their faith for more than 10 years. So நம்மலாம் 2000 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒருத்தர் பிறந்தாரு அப்படின்றத சொன்ன உடனே நம்ம நம்புறோம். நம்மளும் பார்க்கல, நம்மளும் கடவுள் இயேசுவை பார்த்ததில்ல, மாதாவை பார்த்ததில்ல. பட் we are believing. பட் நல்லா இருந்த பிள்ளைங்க இப்ப டீனேஜுக்கு அதுக்கப்புறம் இப்படியா இருக்காங்க. அவங்களுக்காக வேண்டிக்கிட்டே தான் இருக்கோம். அப்ப எனக்கு இப்படி ஒரு தாட் வரும். அவரே எல்லாத்தையும் பார்த்தாரு, போனாரு, எல்லாம் பேஷன் ஆஃப் கிரைஸ்டையும் பார்த்திருக்காரு, எல்லாத்தையும் பார்த்திருக்காரு, தொட்டிருப்பாரு, சாப்பிட்டிருப்பாரு, உரசி இருப்பாங்க, என்னென்னமோ பார்த்திருப்பாங்க. இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன பண்றது ஃபாதர்? நன்றி, நன்றி ஜெம்மா. ஓகே, குட் ஈவினிங் மார்ட்டின். ஃபாதர். எஸ், சொல்லுங்க. ஃபாதர் ரொம்ப நன்றி. கடந்த எனக்கு ஒரு நாட்கள்ல கொஸ்டின் இருக்கு. உங்களுடைய மெசேஜ்லாம் ரொம்ப ஏற்பாடுலாம் நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி. இந்த பேதுரு முன்னாடியே தெரிஞ்சிருது மறுதளிக்கிறது, இவன் மறுதளிப்பான், அதே மாதிரி இவன் காட்டி கொடுப்பான் அப்படின்னு. இப்ப நான் செய்யற பாவம் கூட, நான் அதுக்கப்புறம் செய்யற பாவம் கூட ஜீசஸுக்கு தெரியும். அப்ப பேதுருவை சந்திச்ச இயேசு என்ன பிசிக்கலா சந்திப்பாரா? அல்லது நான் என்ன நினைச்சுக்கிறேன்னா, அல்லது ஒரு பெரிய பக்தி பரவசமாயி அதை சந்திச்சேன், இயேசுவை சந்திச்சேன் அப்படின்னு நான் எடுத்துக்கிறதா? என்னுடைய சந்திப்பு எப்படி அதை நான் உணர்றது? ஓகே, நன்றி சார், நன்றி, நன்றி மார்ட்டின். ஓகே, அடுத்து திருவாளர் ஜோசப் செல்லத்துறை. ஃபாதர், நான் ஒரு கருத்து சொல்ல விரும்புறேன் ஃபாதர். இந்த கிளாஸ்ல அப்சர்வ் பண்ணதுல இருந்து என்னன்னு அப்படின்னா, பேதுரு அவருடைய வாழ்க்கையில இருந்து பார்த்தது அவருடைய ஆர்வம், அவருடைய கரிசனை, அவருடைய என்ன சொல்றது, இந்த ஆர்வம், கரிசனை, அப்புறம் அறிக்கையிடுதல். இந்த 3 விஷயம் பாத்தீங்கன்னா, ஆர்வம் இயேசு போல கடவுளை நடக்கணும். அப்புறம் இயேசு இறைய மகன் நீர்தான் மெசியான்னு அறிக்கையிடணும். அப்புறம் இயேசு பாதம் கழுவ வரும்போது ஆண்டவரே நீரா பாதம் கழுவுதி எல்லாம் சொல்றாரு. ஆனா இந்த 3 நல்ல விஷயம் இருந்தும் அவர்கிட்ட துணிவு இல்லைன்றது இயேசு உணர்ந்திருக்கிறான்றத நான் அப்சர்வ் பண்றேன். ஏன் அப்படின்னா, இப்ப நிறைய கிறிஸ்டியன்ஸ் நம்மளே பார்த்தா நம்ம சர்ச்சுக்கு போவோம், ஆண்டவரே எனக்காக பாடுபட்டீரேன்னு ஜெபம் பண்றோம். அது ஒரு கரிசனை. அப்புறம் ஆண்டவரே நான் நீங்க எல்லாரையும் நல்லா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கிறோம். அறிக்கை வைக்கிறோம், நீ தான் மெஸ்ஸியா ஊசியில அறிக்கைறோம். அது டிரான்ஸ்பர்மேஷனலா மாறல. இப்போ சர்ச்சை விட்டு போற வழியில ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல கிடக்குறாரு, சரிங்களா? ஆக்சிடென்ட்ல கிடக்குறவருக்கு நம்ம கிட்ட இருந்து பார்க்கறதுல முடிஞ்சா ஒரு போட்டோ, போன்ல இருந்து ஒரு போட்டோ பிடிச்ச ரீல்ஸா போட்டுறாங்க. இதுதான் அந்த மக்கள் அதிகமா பண்ற கருத்து. அது டிரான்ஸ்பர்மேஷனலா மாறல. இது பேதுரு அப்ப என்ன பண்ணாரோ அந்த மாதிரி துணிவு இல்லாமல், அதாவது இந்த 3 விஷயம் நல்ல விஷயம் இருந்தா கூட துணிச்சல் இல்ல. அப்பவே பேதுருக்கு துணிச்சல் இல்ல. சேவல் கூவிடுச்சு. சேவல் கூவினது காலையிலேயே கூவிட்டு இருக்கோம். மத்தியானம் 3 மணி வரைக்கும் அவர் என்ன பண்ணிருப்பாரு? இயேசு சிறுவையில் அறையப்பட்டு பாடுகளுக்காக கொண்டு போறாரு. அப்ப அந்த துணிச்சல் இவர் உள்ள போயிட்டு இன்டர்ஃபியர் ஆயிருக்கலாம். இல்ல அங்க போனா அவங்க நம்மளை வெட்டி தள்ளுவாங்க, நம்மளுக்கும் ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஒரு பயந்து துணிச்சல் இல்லாம இருக்கிறாரு. அதே மாதிரி நம்ம மக்களும் ஒருத்தர் அடிபட்டு ரோட்ல கிடக்குறாரு, இதை ஹெல்ப் பண்ணா போலீஸ் கேஸ் ஆயிடும், ஹாஸ்பிட்டலுக்கு போனா நிறைய கொஸ்டின் கேட்பாங்க, நம்மளுக்கு இதுப்பா தளபதி அப்படின்னு இருக்கு. ஸோ
இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனால மாறாததுக்கு அப்போது இருந்த நிகழ்வையும் இப்போதைக்கு இது நான் கான்டெக்ஸ்ட் பண்றேன் ஃபாதர். இதான் சொல்ல வரேன். ஓகே, நன்றி நன்றி ஜோசப் சார். ஸோ இந்த கேள்விகளுக்கு நம்ம பதில் கண்டுட்டு அடுத்த ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ முதல்ல ரிலிஜன் வந்து இன்னைக்கு ஒரு பர்சனல், லியோனி அவங்களுடைய கேள்வி அவங்க ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா அல்லது நம்ம வந்து வெளியில் அறிக்கையிடுவதா? இது வந்து இன்னைக்கு ஐரோப்பியாவில் உள்ள ஒரு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இது உங்களுடைய கேள்வியும் ஜெம்மாவுடைய கேள்வியும் இணைந்தே இருக்குது. அதாவது ஒன்று, பர்சனலாக நம்ம வந்து எந்த ஒரு ஃபெய்த் சிம்பலும் இருக்கக்கூடாது. குறிப்பாக ஸ்கூல்ஸில் உள்ள சிலுவை, இது கிறிஸ்டியன் ஸ்கூலாக இருந்தாலும் சிலுவை வைக்கக்கூடாது. அதை மாதிரி நிறைய சமய அடையாளங்கள் வந்து இந்த செக்குலரைசேஷன் அந்த ஒரு ஐடியாலஜி அடிப்படையில் எடுக்கப்படுவதை நம்ம பார்க்குறோம் வேகமாக. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஐடியாலஜியை பேசக்கூடிய சில குழுக்கள், அது இஸ்லாமிய குழுக்களாக இருக்கலாம் அல்லது யூத குழுக்கள், குறிப்பாக யூத குழுக்கள் தான் இன்னைக்கு பெரும்பாலான ஐடியாலஜிக்கல் பயஸை உருவாக்குவதற்கு ஒரு காரணம். அப்போது அவங்க வந்து எந்த ஒரு இதுலேயும் வந்து தன்னுடைய அடையாளங்களை விட மாட்டாங்க. அது விருத்த சேதனமாக இருக்கலாம், அல்லது வெளிப்புறத்தில் வைக்கக்கூடிய தொப்பியாக இருக்கலாம், அல்லது வெளிப்புறத்தில் காட்டக்கூடிய அவருடைய எந்த ஒரு, அப்போ அதெல்லாம் அவங்க வந்து அனுமதிக்கலாம். ஆனால் நம்ம வந்து ஒரு சிலுவை அணிவதையோ அல்லது வெளிப்படையாக சிலுவை அடையாளம் போடக்கூடாது அப்படிங்கிறத அதிகமாக கிறிஸ்துவத்தை நோக்கி தான் இன்னைக்கு இந்த ஐடியாலஜிஸ்லாம் வருதே தவிர மற்ற சமயங்களை இந்த ஐடியாலஜிஸ் பாதிப்பதே இல்லை. அதுக்கு ஒரு வகையான காரணம் நம்ம வந்து கிறிஸ்தவர்கள் எல்லாத்துக்குமே அக்கமடேட் ஆகி கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை. அதை வந்து நம்ம திருவாளர் லியோனி அவங்க கேட்ட ஒரு கேள்வி, பிள்ளைங்க இன்னைக்கு வந்து அதை இன்னைக்கு இந்த தொலைக்காட்சியில் கூட பாருங்களேன், அது தொலைக்காட்சியில் காட்டப்படக்கூடியது கூட நாம சமயங்கிறது ஒரு ஒரு பாத்ரூமில் வச்சுக்கூட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் வெளியில் வந்து அதை சொன்ன அதே ஒரு திரைப்பட நடிகர் வந்து வெளியில் கோயிலுக்கு போவார், வருவார், தன் கோயிலுக்கு போனதை ஃபோட்டோவெல்லாம் போடுவார். அப்போ நம்ம அதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம். ஆனால் அவருடைய அந்த ஐடியாலஜி அப்போ இன்னைக்கு செலக்டிவாக வந்து ஐடியாலஜி குறிப்பாக கிறிஸ்டியானிட்டிக்கு எதிராக தான் இருந்து கொண்டே இருப்பதை நம்ம பார்க்குறோம். அதை குறிப்பாக நம்ம பிள்ளைங்களும் வேகமாக உள்வாங்கிக்கிறாங்க, அதான் சரின்னு நினச்சிக்கிறாங்க. மேபி அதோட சேர்த்து திருவாளர் ஜெம்மாவுடைய ஒரு கேள்வி, இன்னைக்கு எந்த ஒரு நிலையில் ஒரு பேரண்ட்டை நீங்கள் யூரோப்பில் நீங்கள் லோக்கல் இங்கே உள்ள இட்டாலியனாக இருக்கலாம், ஒரு ஃப்ரெஞ்சாக இருக்கலாம், ஒரு ஜெர்மனாக இருக்கலாம், அவங்ககிட்ட கேட்டால் நாங்கள் ஒரு நல்ல நம்பிக்கையோட உள்ள ஒரு குடும்பம், ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் கோயிலுக்கு வர்றதில்லை. கோயில் ஜஸ்ட்டு அவங்க வீட்டுக்கு முன்னால் இருக்கும், கோயில் மணி சத்தம் கேட்கும், மறையுறை கேட்கும், ஆனால் அது அவங்கள வந்து அதை பொருட்படுத்தவே மாட்டாங்க. அப்போ ஒரு பக்கம் இன்னைக்குள்ள ஒரு சமூக ஐடியாலஜினால பீப்புள் ஆர் கேரிடவே, அது இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை பாதிக்கும் போது அது நமக்கு உண்மையிலேயே கண்ணீர் வருது. ஜெம்மாவுடைய கண்ணீர், பேதுருவுடைய கண்ணீரை தான் நமக்கு நினைவு ஊட்டுது. அது எல்லா பெற்றோருடைய கண்ணீர் கூட. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கண்ணீர் நம்ம வெளிப்படுத்தாமல் இருக்கலாம், ஆனால் நமக்குள்ள அந்த ஒரு ஒரு கிரை இருந்துட்டு தான் இருக்குது. இன்னைக்கு நாம் வந்து கடவுளை பற்றிய ஒரு அறிக்கை. ஆனால் அல்டிமேட்டாக இன்னைக்கு இந்த எல்லா ஐடியாலஜிஸையும் நீக்கி விட்டு பார்த்தோம் அப்படின்னா, பெனடிக்ட் 16 சொல்கிற மாதிரி இன்னைக்கு ரீசன் வந்து நமக்கு ஒருபோதும் ஒரு மனதுக்கு நிம்மதியே கொடுக்காது. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஹைபாத்தசிஸ் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அடுத்த வருஷம் வர ஒரு ஹைபாத்தசிஸ் வந்து நம்ம இந்த வருஷம் பிலீவ் பண்ணதை அது அனிகிலேட் பண்ணிடும். அப்போ அல்டிமேட்டாக நமக்குன்னு ஒரு சோர்ஸ் தேவைப்படுது. அப்போ அந்த சோர்ஸை நம்ம பிடித்துக்கிடணும். அது நம்ம குழந்தைகளுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம இறைவேண்டல் செய்து பார்க்குறோம், அது உண்மையிலே ஒரு ஒரு கையறு நிலை. அந்த கையறு நிலை எனக்கும் இன்னைக்கு என்ன நான் என்னிடம் கேட்கும்போது எனக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு எனக்கு தெரியலை. மேபி இதை ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணால் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய ஒரு தேடலாக இருக்கிறது. நன்றி லியோனி மற்றும் ஜெம்மா. அடுத்ததாக மார்ட்டின் அவர்கள் கேட்ட கேள்வி, இன்னைக்கு கடவுள் என்னை எப்படி சந்திச்சார் நான் புரிந்து கொள்வது? அது நம்ம வெளிப்படையாக சிலருக்கு நடக்கலாம். நாங்கள் சில ஒரு ரெட்ரீட் அட்டன் பண்ணும்போது எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க, அல்லது தனிப்பட்ட இறைவார்த்தை அனுபவமாக இருக்கலாம், அல்லது ஒரு ஈவன் ஒரு ட்ராவல் அனுபவம், ஒரு ஒர்க் அனுபவமாக கூட இருக்கலாம். கடவுள் சந்திக்கிறார் என்ற ஒரு அனுபவம், அது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட அனுபவம். திருவாளர் மார்ட்டின், மேபி நம்ம இதை பற்றி தனியாக வேண்டாம் நம்ம பேசலாம். கடைசியாக திருவாளர் ஜோசப் செல்லத்துறை அவர்கள் சொன்னது மிக நல்ல கருத்து. இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை பெரும்பாலும் கோயிலோட முடிஞ்சிடுது, நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனாக மாறுறதில்லை. அதுக்கு சில மற்ற ஃபேக்டர்ஸ் இருக்குது. இன்னைக்கு வந்து ஒரு உதவி செய்கிறது வந்து நீங்கள் குறிப்பிட்டது போல் அதில் நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இன்வால்வ். நம்ம டைம் விரயம் ஆயிரும், தவறாக புரிந்து கொள்ளப்படுவோம். இன்றைக்கி நம்ம பேதுரு போல் நமக்கு நிறைய அச்சம் இருந்து கொண்டே இருக்கிறது. அவன் ஈவன் அந்த பேதுரு கூட மனமாற்றம் கண்ணீர் விட்டார். ஆனால் கண்ணீர் விட்ட பிற்பாடு சிலுவைக்கு கீழே நம்ம பார்க்குறோம் யோவானும் மரியாவும் தான் நிற்கிறாங்க, தவிர பேதுரு அங்கே இல்லை. நம்ம உண்மையிலே கேள்வி கேட்குறோம், அந்த மனமாற்றம் உடனடியாக அவருக்கு துணிச்சலை கொடுத்துச்சா அல்லது துணிச்சல் வருவதற்கு நாள் ஆனதா என்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கிறது. குட், வெரி குட். கடைசியாக ஒரு கேள்வி திருவாளர் ஸ்டெல்லா மேரி, அதோட நம்ம நிறைவு செய்வோம். ஸ்டெல்லா மேரி. தேங்க்யூ ஃபாதர்.
எனக்கு கேள்வி கேள்வி இல்ல. ஆக்சுவலி தேங்க் பண்றதுக்கு தான் நான் ரைஸ் பண்ண ஹேண்ட். ஆக்சுவலி இந்த கலந்துரையாடல் ஃபாதர் சொல்லுங்க. வெறும் வாசகங்களை வந்து வாசிக்கும் போது சிந்தனைக்கு வந்து மோஸ்ட்லி எடுத்து செல்றது இல்ல எப்பவுமே. வாசிச்சு அவர் மறுதளித்தார் அப்படிங்கிற சிந்தனையிலிருந்து இன்னைக்குள்ள இந்த கலந்துரையாடல் வந்து சூழலோடு சமரசமா இல்ல எதிர்வினையா அப்படிங்கிறத விட சமரசம் இல்லாம சிந்தனைக்கு மாற்றி சென்றது அருமையா இருந்தது. அந்த அது இல்லாம சேவல் கூவியது அவர்களுக்கு சேவல் கூவும் முன் மும்முறை மறுதளிப்பார் மறுதளிப்பார்னு அப்படி சொன்னது நான் எத்தனை முறை மறுதளித்திருப்பேன். அது மாதிரி அவர்கிட்ட பேதுரு கிட்ட இயேசுவோட சாயலையும் அவரோடு இருந்தவர் அப்படின்னு சொல்லி பிறர் கண்டு கொண்டார்கள். நம்மிடம் கண்டு கொள்கிறார்களா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளை எழுப்புவதாக இந்த அமர்வும் இந்த கலந்துரையாடலும் இருந்தது. மிக்க நன்றி ஃபாதர். நிறைய சிந்தனைக்குள்ள கடத்தி சென்றது. இது மேலும் மேலும் சிந்திக்க வைக்க பல மாற்றங்களை கொண்டு வரும் என்ற நம்பிக்கையும் கொடுத்தது. மிக்க நன்றி ஃபாதர். நன்றி சகாயமணி. நன்றி அன்பிற்கினிய சகோதர சகோதரர்களே. இந்த இனிய அமர்வு நல்ல முறையில் நடந்தேறிய உதவி உங்கள் அனைவருக்குமே நன்றியை உரித்தாக்குகிறேன். தொடக்கத்தில் இறைவார்த்தை வாசித்த இறைவேண்டல் செய்த நண்பர்களுக்கும் தொடர்ந்து கலந்துரையாடலில் பங்கேற்ற அருட்தந்தையர்கள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி.